ஓகே கைஸ், இருங்க ஃபர்ஸ்ட் மீட் லாக் பண்ணிடுறேன். டுவெண்ட்டி நைன் மெம்பர்ஸ் இருக்கீங்க. வெளியே போனால் வர முடியாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜூமில் வந்து டிஸ்கார்டில் வந்து அது பண்ணல ப்ரோ இது பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓகே, ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தான். மிலிட்ரி ரூல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபாலோ பண்ணோன்னா யூ கேன் பி தேர் ஆர் யூ கேன் லீவ். சரியா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம். என்கியூல லாஸ்ட் வீக் நான் எடுத்த ட்ரேட்ஸோட பிரேக் டவுன் அண்ட் அதோட ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம், பேக் டெஸ்ட் மாதிரி. அண்ட் நான் எப்படி அதை ஜேர்னல் பண்ணுவேன், எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் ஐ ஹவ் கிவன் 1 hour 15 minutes டைம் ஃபார் திஸ் மீட். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. சரியா? ஸோ இதுலேயும் தான் நான் டைமர் செட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட் கட் ஆயிடும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ஆஸ்க். கிடைக்கிறாங்க கலாய்க்கிறேன் நம்ம. ஆமாப்பா, சொல்லிடலாம், முன்னாடியே சொல்லிடலாம். எல்லாத்தையும் அப்புறம் நினைச்சுக்கலாம். வர்றப்போ எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு எல்லாமே சொல்லியாச்சு. சொல்லியும் அதை ஃபாலோ பண்ணாம வந்து அசிங்கமா பேசுனீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். சரியா? சரி விட, போனுக்கு போயிட்டாங்க. எல்லா யூடியூப் வீடியோவுக்கும் கீழே வந்து கமெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்கப்பா. அது வேற ஒரு ஜோக்கு. சரி விட, டைம் வேஸ்ட் வேணாம். நமக்கு இருக்கிறது 1:15 தான். பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் வீடியோ கிடைக்குமா சென்ட் பண்ணலாம் ப்ரோ. இது யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம் ப்ரோ. கரெக்டாக இன்னும் 2 daysல யூடியூப்ல வந்துடும். சரியா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க சேட்ல போட்டீங்கன்னா தெரியாது. டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா சேட்ல போய் நான் 10 minutes ஒன்ஸ் பாக்குறேன். இல்ல ப்ரோ எனக்கு அப்பவே கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட லைவ்ல கேளுங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் எம்கியூ சாட் போயிடலாம் இருங்க. ம் ஃபர்ஸ்ட் மண்டேல இருந்து வருவோம். எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் மண்டேல இருந்து எடுத்த என்ட்ரிஸ். சரியா? அண்ட் நான் என்னென்ன கன்சிடரேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு டேட் வந்து 29, 28, 27, 27 5 days, 22. 20, 22. ஆ நீங்க இருக்கு. சரி, ஏன் பாருங்க. நான் வந்து யூஸ் பண்ண இண்டிகேட்டர் சொல்றேன். இந்த செஷன்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன் ஒரு செஷன்ஸோட ஹைஸ் லோஸ் மார்க் பண்றதுக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐசிடி எவ்ரிதிங்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. சரியா? பை கோல்டு ப்ரூவர்ஸ், இவரோட ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. இது யூஸ் பண்ணும். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஈக்விட்டிஸ் ஓப்பனு அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டா காமிச்சு கொடுப்போம். அண்ட் டே கார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணனா நம்ம பாருங்க, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே இந்த ட்ரைஸ் பார்த்து ஒரு வீக்லி கேண்டலோட ப்ரொஃபைல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸோ தீஸ் ஆர் தி இண்டிகேட்டர் தட் ஐ யூஸ். ஓகேவா? தென் வாங்க, மண்டே நான் நினைச்சேன் அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். மண்டே லாங் தான் போனேன். அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இந்த லாங் தான் எடுத்தேன். நான் எப்பவுமே நியூயார்க் செஷன்ல மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறமா தான் ப்ரோ 2 minutes ப்ரோ கம்மி அன்லாக் பண்ணி விட முடியுமா? கஷ்டம்ப்பா. ம் சரி, உங்களை விட்டுறேன். மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம வீடியோல ஒய் ஐசிபி ட்ரேடர்ஸ் ஃபெயில்னு ஒரு கான்டென்ட் போட்டிருப்போம் யூடியூப்ல. அந்த கான்டென்ட்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங் வென் வி யூஸ் ஐசிடி கான்செப்ட்ஸ் டு ட்ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் பேசியிருப்பேன். அண்ட் எஸ், அந்த டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். 8:30 AM அப்புறம் 9:30 AM, இந்த டைம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வெயிட் கைஸ், நான் இன்னொரு ஸ்க்ரீனும் ஷேர் பண்றேன். இட் வில் லைக் எப்படி சொல்றேன்னா ஹெல்ப் பண்ணும். ஒரு நிமிஷம். ஷிஃப்ட் டு செலக்ட் மல்டிபிளா, வெயிட் பண்ணுங்க. இப்ப அது 2 மானிட்டர் இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ம், 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 ம். இது எதுக்கு நான் இன்னொரு ஸ்கிரீனு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி இருக்கு தெரியுமா? அதுல நியூஸ் ஈவெண்ட்ஸை அலைன் பண்ணுவாங்க. அதுலதான் அந்த மேனிபுலேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஐயா, அப்ளை செட்டிங்ஸ். ம் இப்போ இதுல வெயிட் பண்ண, ஹோல்டு, ஷிஃப்ட், ஷேர்.
இப்போ இது தெரியுதா? பிரேவ் ஸ்கிரீன் தெரியுதா? இதுல ஃபில்டர்ஸ்ல நான் வந்து யூஎஸ்டி தான் மோஸ்டா ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதுல வந்து கேடு, ஹெச்எஃப், சிஎன்ஒய், யூரோ, ஜிபிபி, இது இந்த எல்லாம் இருக்கு. ஸோ 23 மண்டேல இருந்து என்னன்னு பார்ப்போம். 7:15 பிஎம்க்கு ஃபிளாஷ் யூஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, ஃபிளாஷ் சர்வீஸ் பிஎம்ஐன்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ 7:15 பிஎம்னா அவங்க டைமுக்கு 9:45 பிஎம். சரியா? இப்போ ம் ஓகே, அவங்க டைமுக்கு 9:45 பிஎம். இப்போ என்னோட ட்ரேடிங் வியூ தெரியுதா? ஸோ இந்த மேனிப்புலேஷன் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம மோஸ்டா 8:30 எதுக்கு பார்ப்போம்னா நியூஸ் நடந்தா. பட் இப்போ 9:15 பிஎம் தான் நியூஸ். ஸோ 9 o'clock மார்க்கெட் ஓப்பனுக்கு உங்களுக்கு அந்த மேனிப்புலேஷன் நடக்கும். ஸோ 9:30, ஐ மீன் சாரி 9:30, 9:30 மார்க்கெட் ஓப்பனுக்கு அந்த மேனிப்புலேஷன் நடக்கும். அண்ட் ஆல்சோ 9:30 கேண்டலோட இது முடிஞ்சு 15 மினிட் கேண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 மினிட்ல அந்த நியூஸ் இருக்கு. சரியா? ஸோ விச் மீன்ஸ் அந்த 1 மினிட்லயும் ஒரு சின்ன ஃபர்ஸ்ட், ஆக்சுவலி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். நியூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுதான் மேனிப்புலேஷன். நியூஸ்க்கு அப்புறம் வர 9:30 ஓப்பன்ற விஷயம் வந்து கண்டினியூஷன். இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் பண்ண, ஐ மீன் உங்களை மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ற நியூஸ் அண்ட் திங்ஸ் எதுனா நியூஸ் அண்ட் மார்க்கெட் ஓப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நடந்துச்சுன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கண்டினியூஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டினியூஷன் லைக் மார்க்கெட் ஓப்பன் நடந்துச்சுன்னா நியூஸுக்கு கண்டினியூஷன் ஆகும். சரியா? இந்த லாஜிக் புரிஞ்சுக்கும். அகைன் ஐ மென்ஷன், இந்த இடத்துல நோட் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் மேனிப்புலேஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் கண்டினியூஷன் ஆகும். சரியா? இதுவே மார்க்கெட் ஓப்பன் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் மேனிப்புலேஷன் ஆயிடும். நியூஸ்ல நடக்கிறது கண்டினியூஷன் ஆயிடும். அதாவது மார்க்கெட் ஓப்பன்ல கீழே மேனிப்புலேஷன் ஆயிடுச்சுன்னா நியூஸ் ஓப்பன்ல மேலே ஓடிடும். ஓகே, இது ரெண்டு தான் நடக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் என்கியூ அண்ட் யூஎஸ்டி அசெட்ஸ் ட்ரேட் பண்றப்போ. சரியா? இப்போ இல்ல, அதாவது 9 o'clock கேண்டில் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பயாஸ் மாதிரி வச்சு செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லோ அண்ட் இந்த லோ எஸ்எம்டி. புரியுதா? கிளீனா இருக்கா? ஸோ இது எப்படி ப்ரோ இப்போ நடந்து முடிச்சு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன் 9 o'clock மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன். 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் விட்டேன், மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன். 9:30 மார்க்கெட் ஓப்பன் இங்க இருக்கா? ஸோ இந்த லோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பை சைடு, சாரி செல் சைடு. அண்ட் அனதர் ரீசன் இது எதுக்கு ஒரு நல்ல செல் சைடு அப்படின்னா, இது பாருங்க, இது லண்டன் நியூயார்க்கோட ப்ரீ மார்க்கெட் ஓப்பனோட செல் சைடு. ஸோ இது ஒரு வேல்யூ. இது எதுக்குன்னா நீ அது செஷன்ஸ் லிக்விடிட்டி அந்த மாதிரிலாம் பேசணும்ல. அதாவது லண்டன் செக்ஷன் லிக்விடிட்டி வந்து 12 to 6 வரைக்கும் இருக்கும். ஆமா, 6 to 8:39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9:30, 9:29 வரைக்குமே அது ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன். அந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் நடந்து மார்க்கெட் ஓப்பன் மேனிபுலேஷன் கொடுத்து மேலே ஓடிடும். இல்ல அப்படின்னா 6 to 8:30 ஒரு அக்யூமுலேஷன் நடந்து 8:30 நியூஸ்க்கு மேனிபுலேஷன் கொடுத்து 9:30க்கு கண்டினியூஷன் ஆகி மேலே விடுவோம். சரியா? இப்போ இது ஒரு நல்ல செல் சைடு. அது ஸ்வீப் ஆனதோட இங்க ஒரு எஸ்எம்டி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்த நான் நோட் பண்ணேன் பிகாஸ் ஐ பி இன் மார்க்கெட் அட் 9:15 இருந்தால் ஐ கம் டு மார்க்கெட். ஓகே, ஸோ எனக்கு இது எல்லாமே நான் பார்க்குறேன். இப்போ இது மேனிபுலேஷன் நடந்துச்சா மார்க்கெட் ஓப்பன். இப்போ நியூஸுக்கு வந்து கண்டினியூஷன் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கண்டிஷன் என்ன? மார்க்கெட் ஓப்பன் மேனிபுலேஷன்னா நியூஸ்க்கு கண்டினியூஷன். கரெக்டா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுல யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்ன ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். அண்ட் அதுக்கு தான் ஃப்ரீ செஷன். ஓகேவா? இப்போ இந்த எஸ்எம்டி ஃபார்ம் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும் நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த நியூஸ்க்கு அப்புறம் நடக்கத்தான் மேனிபுலேஷன் அண்ட் தென் கண்டினியூஷன் நடக்கும். இப்போ எனக்கு நியூஸுக்கு ஸ்வீப் போட்டு எஸ்எம்டி கொடுத்துச்சா? 7 PM லோ, 7 AM லோ, 9 AM லோ எஸ்எம்டி 1 hour கேண்டும் ஒரு நல்ல எஸ்எம்டி. இப்போ நம்மளோட ஐஎஃப்ஜி வேலைதான் ஐஎஃப்ஜி கண்டுபிடிப்போம். அண்ட் அது இங்க இருக்கு. புரியுதா? இப்போ இந்த தான் 9:44 அண்ட் 9:45 பார்த்தீங்கன்னா நியூஸ் கேண்டில் தான் நான் என்ட்ரி போட்டேன். எஸ்எல் இங்க வச்சேன் அண்ட் நியூஸ் கேண்டில் டு பி எக்ஸாக்ட் என்ட்ரி போட்டேன். எஸ்எல் இங்க வச்சேன். அண்ட் இதுல நம்ம என்ட்ரிக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்ப்போம்னா டபுள் பர்ச் பார்ப்போம். டபுள் பர்ச் அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க, பை பண்றோம், பையர்ஸ் காலி,
செல்லர்ஸ் காலி. இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், இப்படி மார்க்கெட் ஓடிடும், இங்க ஐஎஃப்சிஜில என்ட்ரி எடுப்போம். இதுதான் டபுள் பர்ச். ஓகேவா? இதை பத்தி நான் ரீல்ஸ் போட்டுறேன் அண்ட் ஃபுல் வீடியோவுமே யூடியூப்ல வந்துடும் பிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ பெரிய டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல டபுள் பர்ச்சாக நமக்கு அமைஞ்சிருச்சு. ஏன்னா இது பாருங்க, கிளீனா பாருங்க, இந்த ஹை காலி, இந்த லோ காலி, இதுவே வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல டபுள் பர்ச். நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் பெரிய டைம் ஃப்ரேம் டபுள் பர்ச் வெயிட் பண்ணா என்ட்ரி வில் பி வேலிட், பட் என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதனால என்ன பண்ணுவோம்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து பயாஸும் ப்ரீவியஸ் 1 hour கேண்டில் லோ ஆர் 15 minute இம்பேலன்ஸ்ல பிரைஸ் டேப் ஆகிறப்போ, அதாவது பிளிட்ஸ் மாடல் சொன்னல, அது யூடியூப் வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டேப் ஆகுறப்போ இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல டபுள் பர்ஜ் 1 minute இருந்தது அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். சரியா? ஸோ டபுள் பர்ஜ் நடந்துச்சு, டபுள் பர்ஜ் நடந்தாலும் நிறைய ஃபிசிக்கல் என்ட்ரி அண்ட் என்னோட பிரேக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க. பட் ஐ ஹேட் கன்விக்ஷன் தட் மார்க்கெட் வில் கோ டில் ஹியர். ஏன் ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அதர் தென் எக்ஸ்பீரியன்ஸ். யா, எங்க சார் ஒருத்தர் இருப்பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாரு. அண்ட் தட் இஸ் வாட், பிகாஸ் எனக்கு வந்து ஃபியூ மந்த்ஸாவே ரொம்ப சாப் ஆகுது. ஸோ இந்த அந்த மாதிரி டைம்ல நம்ம டெய்லி ஓரியன்டா எடுக்கிறோன்றப்போ 99% அது பிரேக் தான் அடிக்கும். ஓகேவா? ஏன்னா அவன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுவான், கீழே வருவான், லிக்விடிட்டி மேல ஒரு பர்ச், கீழே ஒரு பர்ச், மேல ஒரு பர்ச், கீழே ஒரு பர்ச், அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரேக் வச்சிருவான். அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு ட்ரேட் தான் 45 பாயிண்ட் எஸ்எல், 150 டிக்கு. ஆக்சுவலி நான் 150 டிக்கு வரல, 156 அப்படிதான் வந்துச்சு. ஓகேவா? இப்படிதான் வந்துச்சு. இப்போ நான் இதுல 4 மைக்ரோ போட்டேன். ஆமா, 4 மைக்ரோ போட்டேன். 300 ரிஸ்க் எனக்கு. சரியா? 300 ரிஸ்க் வந்தோடனே அவ்வளவுதான், நான் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டேன். லைக் நீ அடிச்சா என் டிபிஐடி இல்ல அப்படின்னா எஸ்எல்டி 300 ரிஸ்க் வச்சுட்டா எனக்கு 600 வேணும். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்கலாம், நான் இங்க என்ட்ரி போட்டேன் அண்ட் லெட்ஸ் see what happened. பிரேக் வேணா, நான் பிரேக் வைக்கலாம். நான் என்ன பண்ணா, என் ஸ்டாப்ஸ் கொண்டு வந்து இங்க வச்சிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை மணி மோர், பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரா அடிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மோர். ஓகேவா? ஸோ இப்படி இப்படி பாருங்க. தட்ஸ் ஆல். டிபி போயிடுச்சு. இதான் என்னோட மண்டேயான ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகேவா? ஐஎஃப்ஏஜிஸ் ஆஃப் தி வீக் அப்படின்னு சொல்லி நம்ம கான்டென்ட் போடுவோம்ல, அதுல இந்த கான்டென்ட்டை போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ட்ரேட். இதான் மண்டே எடுத்தேன் வின். ஸோ இந்த இடத்துல நம்ம இது போட்டுக்கலாம், எத்தனை வின்னு போட்டு. வின் 1, எல் இப்போதைக்கு 0. ஐயோ, 0. பி வந்து இன்னும் 0. நெக்ஸ்ட் நோ ட்ரேட் ஈக்குவல் டு எவ்வளோ வெயிட் பண்ணலாம், 0 இப்போதைக்கு. சரியா? இது நம்மளோட ஸ்டாட்ஸ். ஒரு 16. இது இந்த ட்ரேட்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? 20 பேர் இருக்கீங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரைட்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கிளியர் ப்ரோ, எந்த டவுட் இல்லை. ம் இது என்னப்பா, அங்க பேசுறவங்க தான் இங்கே பேசுறீங்க, இங்க இருக்கிறவங்க யாரா பேசுங்க. ஏன்னா இப்போ யாரு? இந்த ஆ, அது இதுக்கு யார் நீ முன்னாடி பேர் சொல்லுங்க. உள்ள பேர் ஜிகே, லியோ. லியோ. இதுக்கு முன்னாடி உள்ள எஃபிஜில இதுக்கு ஆக்சுவலா 2 எஃபிஜி இருக்குல்ல, சாரி இங்க ஐஎஃபிஜி. சொல்றீங்களா? அது கீழோட அதேதான். ஆ, அது சரி. வேலிட் இல்லையா? இது ஐஎஃப்ஜிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இருங்க, அந்த ரூல்ஸ் நான் சொல்லணும். ஆக்சுவலி அதை சொல்லணும் தான் வந்தேன். நல்லா ஞாபகப்படுத்துங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஐஎஃப்ஜி பார்க்கணும் அப்படின்னா கரண்டா நடந்த புல் பேக்ல இருந்து பார்க்கணும். சரியா? அதுல லாஸ்ட் எஃப்இஜி தான் உங்களோட ஐஎஃப்இஜி. இப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு, சாரி, இதை இன்வெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க எடுத்து பிரைஸ் இந்த எஃப்இஜில இருந்து ஒழுங்கா என்ன பண்ணுவீங்க? எஃப்இஜிஸ் ஆர் பொட்டன்ஷியல் பிளேசஸ் ஃபார் பொட்டன்ஷியல் பிரைசஸ் டு ரிவர்ஸ் தி பிரைஸ். சரியா? அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த எஃப்இஜில இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன வெயிட் பண்ணா, லாஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பிரைஸ் பீங் புல்லிஷ் எது, சாரி பேரிஷ் எது, இந்த எஃப்இஜி தானே. ஸோ வில் வெயிட், இதை இன்வெஸ்ட் பண்ணணும் எடுக்கலாம். புரியுதா? ஓகே, புரியுது. ஆனா பட் நம்ம வந்து அந்த இதை மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறோம், அப்படிதானே? இல்லையா? மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் கிடையாது ப்ரோ. வெயிட் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லா திரும்பிடுச்சான்னு தெரியணும்ல. இப்போ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னா என்னது? லாஸ்ட் செட் ஆஃப் ஆப்போசிட் கலர் கேண்டில்ஸ் க்ளோஸ். அதுவும் இங்க அலைன் ஆகுதா? பிரேக்கர் பிளாக்னா இங்க இருந்து வரும். சரியா?
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஃப்இஜியோட அலைன் ஆகுறப்போ உங்களுக்கு இந்த எஃப்இஜி செம்ம ஸ்ட்ராங்கான எஃப்இஜி. இது இன்வெர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆர்டர் ஃபோர் திரும்பிடுச்சு, இந்த ஸ்வீப் வேலிடு அப்படின்னு அது இன்வெர்ஸ் ஆகணும், வெயிட் பண்ணி இது இன்வெர்ஸ் ஆகணும் எடுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க இந்த எஃப்இஜில எடுத்தீங்கன்னா நான் பாசிபிலிட்டி சொல்லிட்டேன். இந்த எஃப்இஜில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு ஆப்போசிட் பீடியர் இருக்குல்ல, பெரிஷ் ஃபெரோலி கேப்ரிகா. சொல்லுங்க, ஃபெரோலி ஆமா. கேப் ட்ரேடர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இது நோ டவுட் ப்ரோ, நோ ப்ரோ. அதுக்கப்புறம் அண்ணா இதான் வேலிட் ஐவர்ஸ் பேலன்ஸ் ஓகே. சொல்லு ப்ரோ, லியோ ப்ரோ சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சு புரிஞ்சு. எப்படி பார்க்கணும்னா நீங்க என்னோட என்ட்ரி எல்லாமே போய் பாருங்க. எப்படி இருக்கும்னா அந்த லெக்ல லாஸ்டா இருக்கிற இம்பேலன்ஸ் தான் நான் எஃப்ஜி எடுத்திருப்பேன், சரியா? அண்ட் அதுதான் வேலிட் எஃப்ஜி. ஓகேவா? ஓகே ஓகே, டன் டன். ஓகேவா? இதை பத்தி வேணா நான் இதுல ப்ரோ ட்ரேடர் டாக்ல ஒரு வீடியோ போட்டு வரேன். டாஜியோட ஒரு வீடியோ இருக்கு, இன்னும் வேலிட் ஐஎஃப்இஜிஸ் பார்க்கறதுக்கு. அதை போட்டு அதை பாருங்க, சரியா? இது முடிச்சுட்டு செஷன் முடிச்சு நான் போட்டு வரேன். நீங்க அவர் தானே ப்ரோ ப்ரோ ட்ரேடர்ல இருக்கீங்க? அவர் தானே? அந்த லியோ தானே? நான் தான் நான் தான் நான் தான். ஓகே ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் 23 24. ப்ரோ நீங்க அங்க எஸ்எல் வச்சிருந்தீங்களா? ஆமா ப்ரோ. அதுக்கு ரீசன் கேக்குறீங்களா? ஆ இங்க இல்ல, பாருங்க. திடீர்னு அங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட போலாம்ல அந்த இருங்க இருங்க எஃப்இஜிக்கும்? இருங்க 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 இருங்க, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரெக்கவரியை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. எவ்வளவு வேகமா கீழே வந்திருக்கான், அதை விட வேகமா மேல ம். வந்திருக்கான் பாருங்க. ஆமா. அப்படின்றப்போ இஃப் த ஆர்டர் ஃப்ளோ இஸ் குட், ஓகேவா? ஓகே ஆர்டர் ப்ரோ. ஃப்ளோ நல்லா இருந்தா இருக்கிறதுலே பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் பீரியட்ல டேப் ஆகி பிரைஸ் போயிடும். நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட் ம். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குமா? ஆமா ப்ரோ. ஷிஃப்ட் நடந்து கீழே எஃப்இஜி இருக்கும், ஆனா இங்கேயே பட்டு போயிடும். அப்போ இந்த ம். எஃப்இஜி கேம் ப்ரோ வரல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ என்ன ஆ. அர்த்தம்னா இந்த ஸ்வீப் பண்ண லிக்விடிட்டி இருக்குல்ல, அது செம்ம ஒரு வேலிட் லிக்விடிட்டி. அதனால இங்க இருக்கிற பிரேக்கர் பிளாக் தொட்டு போயிடும். ஓகே ப்ரோ. ஓகேவா? அதுதான் இந்த எஃப்இஜிக்கு பிரைஸ் வராததுக்கு ரீசன். நான் இன்ஸ்டால ஒய் ஐசோஸ் ஐசிடின்ற மாதிரி ஒரு விஷயம் வீடியோ போட்டு இந்த மாதிரி கான்டென்ட் போட்டுனேன். அந்த மாதிரி போயிடுவா, ம். அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா ஐசிடில அதுக்கான ரீசன்ஸ் இருக்குன்னு. அதுல அவ்வளவு பேர் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இப்போ கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ மேல நீங்க பாரத்தை போட்டுறீங்க, ஓகேவா? ம். ம். ட்ரேட் பண்றப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது ரிஸ்க், டார்கெட், என்ட்ரி, சரியா? இது மூணு தவிர வேற என்ன நடந்தாலும் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்மளால நல்ல ட்ரேட்ஸ் எடுக்க முடியும், ஓகேவா? அண்ட் ஓகே ப்ரோ. இருக்கிறத ஆக்செப்ட் பண்ணிக்க முடியும். போதும், என்ன பண்றது, அவ்வளவுதான், இட் இஸ் வாட் இட் இஸ். ம். ஓகேவா? இப்போ உங்க என்ட்ரி நீங்க இங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்க, பிரைஸ் இங்க பட்டு போயிடுச்சுன்னா என்ட்ரி மிஸ், அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். ஆர்டர் ஃபோர்ஸ் செம்ம ம். புள்ளிஸ் இருக்கு, ஓடிட்டான். இதுவே நீங்க சொன்ன கதைக்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்ரேஸ் டீப் ஆயிட்டான்னா அதுக்கு என்னோட பேக்கப் பிளான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, அதான் சொல்றேன். இப்போ நான் ஏன் இங்க போட்டேன்னா இங்க பாருங்க, இந்த ஐஎஃப்இஜியோட இங்க ஒரு ஐஎஃப்இஜி இருக்கா, இதோட லோ ம். இந்த இடத்துல நான் ஒரு மாதிரி கெஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? வந்து இப்போ ரீட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா இப்படி வந்து இங்க இருந்து போக சான்ஸ் இருக்கு. அதை தாண்டி ம். கீழே உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் ம். புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகுறப்போ, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் போட்டு பவுன்ஸ் பேக் ஆகுறப்போ அவன் ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு பாதிக்கு மேல கொடுக்கக்கூடாது, சரியா? இப்போ ம். இங்க இருக்குன்னா இது கீழே வரக்கூடாது. இது கீழே வந்தான் ம். ம். அப்படின்னா நீங்க சொல்லலாம் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தானே. ஆனா ஆர்டர் ஃப்ளோ மேல இருக்கிறப்போ அவன் எதுக்கு இவ்வளவு தூரம் டீப் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும் சொல்லுங்க? அவன் மேல மேல ம். ஹைஸ் 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 வச்சுட்டு போயிட்டே இருப்பான்ல. ஆமா ப்ரோ. அது என்கியோட ஒரு பிஹேவியர் அண்ட் கோல்டோட ஒரு பிஹேவியருமே கூட. அதாவது எல்லா ஆசெட்லயுமே அது ஒரு பிஹேவியர். உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சுன்னா ஐஸ் வச்சு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி லோக்கு பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சுன்னா லோஸ் வச்சு போயிட்டே இருப்பான். அவன் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ஏதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வரான் அப்படின்னா காலி நீங்க. அதனாலதான் நீங்க ம். இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா எம்எஸ்எஸ் கொடுக்குறப்போ எம்எஸ்எஸ் கொடுப்பான், எல்லாமே கிளீனா இருக்கும். ப்ரோ லிக்விடிட்டி ஸ்வீப், எஸ்எம்சி ட்ரேடர் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த ஃபெரல் கேப்ல பை பண்ணு. அப்போ ம். போய் உங்க எஸ்எல் அடிப்பான், கரெக்டா? ஆமா ப்ரோ. அது ஏன் அப்படின்னா நான் சொன்ன அதே ரீசன் தான். 50% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேல வரான் அப்படின்னா அதுவே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா அவன் எந்த இடத்துல இருந்து ஸ்வீப் பண்ணிட்டு 50% கீழே வரான், உங்களுக்கு அங்க இருந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே புஷ் பண்றானாலே எங்கேயோ லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, இல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தம்.
அப்போ ப்ராஃபிட் புக் பண்ண ரீட்ரேஸ்மெண்டா இருந்தா உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு 0.25 டு 0.5 நடந்து மேல போயிடும். இதுவே அவங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வர ரீட்ரேஸ்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க எஸ்எல் காலி. அப்புறமா ஒண்ணு நடக்கும், அதுதான் இன்னும் நமக்கு வயிற்றுச்சலா இருக்கும். மேல போவான் என்ன ஆமா. அது ஏன்னா அங்கதான் டபுள் பர்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மேல ஒரு அடி கீழே ஒரு அடி மேல போயிடும். ஓகேவா? அங்க நமக்கு லிக்விடிட்டி பாக்கெட் இல்லைன்னா நம்ம லிக்விடிட்டி ஆயிடும். புரியுதா? இப்போ ஐஎஃப்இஜி ரூல்ஸ் இருந்துச்சா? அண்ட் எப்பவுமே நீங்க ட்ரேடரா இருக்கிறப்போ ஒரு 2 பிளான் வச்சுக்கோங்க. வாட் இஃப் திஸ் டோன்ட் ஒர்க் அவுட்? அப்போ உங்களுக்கு 2வது பிளானுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ரிஸ்க் வேணும். அப்ப உங்களோட ஒரு டே ரிஸ்க 2ஆ பிரிச்சு போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம $5,000 அக்கௌண்ட் தான் ட்ரேட் பண்றோம்னா நீங்க 1% போடுறது தப்பே கிடையாது. அதை 2 ட்ரேடா 0.5 0.5 போடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க கரெக்டா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க 0.5% ரிஸ்க் வச்சு ஒரு மாசத்துல ஒரு 3 அக்கௌண்ட் கிளியர் பண்ணிடலாம். ஒரு 100K அக்கௌண்ட் எடுத்துலாம். 100K அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் மேஜிக் தான் எல்லாமே. சரியா? நீங்க அவசர அவசரமா போய் எல்லா ட்ரேடும் எடுக்க போறேன், எல்லாமே ரிஸ்க் பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் பண்ணீங்கன்னா நீங்க 4 வருஷம் உட்காந்து ட்ரேடரே ஆக முடியும். ஓகேவா? ஸோ பிளான் ஏ என்னது? இந்த ஐஎஃப்இஜி ஹோல்ட் டவுன் ஆர்டர் நல்லா இருக்கு. பிளான் பி, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து போறப்போ ஒரு ஐஎஃப்இஜி கிடைச்சுன்னா அங்க பை பண்ண வேண்டியதான், அங்க முடிஞ்சுது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கையில என்ன இருக்கு? மார்க்கெட் ஆர்டர் கரெக்டா போட்டனா? ஆமா. எனக்கு தெரியும் நியூஸ்ல விக் அடிப்பான்னு. அந்த விக்குக்கு இந்த இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் போட்டேன், சாரி லிமிட் ஆர்டர் போட்டேன். இங்க ஃபில் வச்சிருந்தேன், அது இங்க எனக்கு ஃபில் ஆச்சு. 57.50 தான். சரியா? ஆயிட்டு என்னோட கெஸ்ஸிங் என்ன, ரீடிங் என்ன, பிரைஸ் வே ஆஃப் ரீடிங் இந்த 2 ஐஎஃப்இஜி இருக்குப்பா, இது 2 ஹோல்ட் பண்ணலாம். கீழே ஐஎஃப்இஜியே இல்லப்பா, இங்க ஒரு 50 இருக்குப்பா, இதெல்லாம் மதிக்காதுப்பா. இந்த 2 ஹோல்ட் பண்ணணும், பண்ணா மேல போவான், இல்லாட்டி அவ்வளவுதான் காலி. பாத்துக்கலாம். என்ன $300 ஐம் ரிஸ்கிங் டுடே, லெட்ஸ் டூ இட், லெட்ஸ் கோ ஃபார் இட். அவ்வளவுதான். அப்புறம் இதை முடிவு பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், ஃபாலோ பண்ணும். இந்த சென்டிமெண்டலா இங்க பிரைஸ் வரல இங்க எஸ்எல் நவுத்துறது, இங்க வரல இங்க நவுத்துறது, இந்த கதையும் பண்ணக்கூடாது. பிளான் என்ன? பிளான் தி ட்ரேட் அண்ட் ட்ரேட் தி பிளான். ஓகே ஓகே ப்ரோ. உங்க பேர் என்ன? நோட் பண்ண மாட்டேன். பிரசன்னா ப்ரோ. பிரசன்னா. ஓகே ஓகே சரி, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதோ டவுட்ஸ்னா போடுங்க, நான் டிஸ்கால் கிளியர் பண்ணிடுறேன். சரியா? நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல இந்த மாதிரி வீக்கெண்ட்ல நம்ம ஃப்ரீ லைவ் செஷன் வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் சேம் இப்போ 24th ஜூன் இந்த மாதிரி. இப்போ இது பிரேவ் ஸ்கிரீன் தெரியுதா? 24th ஜூன் பாத்தீங்கன்னா 7:30 பவல் பேசுறாரு. சரியா? 24 ஜூன் டியூஸ்டே. ஃபோரெக்ஸ் பற்றி தெரியுது இல்ல கைஸ்? தெரியுது. இங்க பாருங்க, 7:30 ஃபெட் சேர் பவல் டெஸ்டிஃபைஸ் போட்டுருக்கோம். அப்போ 7:30னா 10 PM. அப்போ நம்ம கதை என்ன? 9:30 மேனிபுலேஷன் நடக்கும், 10 o'clock கண்டினியூஷன் நடக்கும். கரெக்டா? இப்போ வி ஹவ் டு வெயிட் ஃபார் தி மார்க்கெட் ஓப்பன். மார்க்கெட் ஓப்பன் நடந்துச்சு நெக்ஸ்ட் கேண்டில். இப்போ மார்க்கெட் ஓப்பன்ல இந்த மாதிரி ஒரு பிரைஸ் கீழே வந்து ஓடுது, ரன் பண்ணுது. இந்த இதான் மார்க்கெட் ஓப்பன், ரன் பண்ணு, மேல ஒரு ரன் கீழே ஒரு ரன் பண்ணுது. இப்போ நம்ம 1 hourல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ செஷன் லிக்விடிட்டிஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, லண்டன் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, ஏசியா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. மேட்ரிக்ஸ் சாரி, இது வந்து நியூயார்க் பிஎம், லண்டன் எக்ஸ்பேண்ட், ஏசியா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, லண்டன் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இப்போ வாட் கேன் பி அ பொட்டன்ஷியல் செட்டப் ஃபார் டுடே? இங்க பாருங்க, இது பெரிய இம்பேலன்ஸா. ஸோ திஸ் பிரைஸ் கேன் ஹோல்ட் திஸ். இப்போ இந்த இம்பேலன்ஸை டேப் பண்றப்போ நமக்கு ஒரு எஸ்எம்டி வேணும். ஸோ ஓவரால் என்னோட பயஸ் புல்லிஷாக தான் இருக்கு. அண்ட் லண்டன் ஹைஸ் ஆர் லுக்கிங் ஸோ குட் பிகாஸ் பிரைஸ் வந்து இந்த லண்டன் ஹைஸ் போறதுக்கு தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பிரைஸ் இந்த எஃப்இஜியில் வேற இருக்கு, சாரி கேஸ், பிரைஸ் இந்த எஃப்இஜியில் வேற இருக்கு. ஸோ IRL to ERL market maker buy model can be done here, which I also anticipated. For that I need a SMT towards downside. இப்போ பாருங்க, 8 PM 8 AM லோவும் 9 AM லோவும் SMT கரெக்டா கொடுத்துருச்சா? இதுதான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் தான் எல்லாரும் சொல்லுவோம். ஃப்ரீயா இருக்கா ட்ரெண்ட் லைன்? 1 மினிட்ல பார்த்தா என்ன 2 மாசம். ஆ
இப்போ இந்த செஷன்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கலர் கச்சு கச்சு இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கிளீனா இருக்கு. இங்கதான் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்றது கஷ்டப்படும். அண்ட் கீழே எஸ்எம்டி கொடுத்துடும். சரியா? இப்போ எஸ்எம்டி கொடுத்தா, ஆனா வேற எஃப்இஜியே இல்லை. இங்க பாருங்க, இந்த லாஜிக் பாருங்க. எஸ்எம்டி கொடுத்த லோ இந்த லோ 933 லோ தான் எஸ்எம்டி கொடுத்த லோ. அந்த லோ வர்றதுக்கு முன்னாடி அவன் இங்க ஐஎஃப்இஜி கொடுத்துட்டு முடிச்சுட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம போயிட்டான். சரியா? இப்ப நீ கேட்கலாம், ப்ரோ இந்த இடத்துல அது டேப் தானே ப்ரோ பண்ணி போயிருக்கு, டேப் தான் பண்ணி போயிருக்கு. ஆனா விச் இஸ் ஆல்ரெடி மிட்டிகேட்டட். நீங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிட்டு யூஸ் பண்ண ஹோட்டல் ரூம் போயிட்டு கிளீன் பண்ண யூஸ் பண்ணீங்களா? பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ கிளீனிங்னா என்னன்னா டபுள் பர்ஜ் நடக்கணும். ஸோ வி ஹவ் டு வெயிட். இப்போ ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், நமக்கு 7:30 ஒரு நியூஸ் இருக்கு, அதாவது 10 AM க்கு. ஸோ வில் வெயிட் டில் த நியூஸ் பிளேஸ் அவுட். இப்ப நியூஸ் காண்டி கீழே வரான் 9:52, இன்னும் வரான் 9:55. இப்ப 9:55 எதுக்கு என்னமோ நடக்குது. 10 AM நியூஸ் ஹஸ் பிளேட் அவுட். இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் சொல்றேங்க. அதாவது ட்ரேடிங் எவ்வளவு ஈஸினா பேட்டர்ன் தான். ஒரு விஷயம் நடக்குது, அதான் திரும்ப திரும்ப நடக்கும். 9:30 கீழே இருந்து மேனிபுலேஷன் போட்டுச்சா, மேனிபுலேஷனுக்கு எஸ்எம்டி கொடுத்துச்சா, இந்த எஸ்எம்டி தான் மார்க்கெட்டை மேல தள்ள போகுது. எப்படி தள்ளுது மட்டும் பாரு. இப்போ 10 o'clock இங்க வந்துச்சு. இப்போ நமக்கு 10 o'clock கேண்டில் ட்ரேட் பண்ணோம்னா நம்ம 9 AM க்கும் 10 AM க்கும் லோஸ் எஸ்எம்டி பார்க்கணும். பிகாஸ் அவர் பயாஸ் இஸ் புலிஷ். சரியா? இப்போ வில் சி. இருங்க, இது என்ன ஜூன் 24 முன்னாடி போங்க. வந்துருச்சு. இங்க பாருங்க, எஸ்எம்டிஸை பர்ஃபெக்டா மார்க் பண்றோம். பாருங்க 9:30 லோ, 10:30 லோ இங்க இருக்கு. இப்போ அதே 9:30 லோ பாருங்க, 10 ஐ மீன் 9 AM லோ, 10 AM லோ எஸ்எம்டியா. ஸோ எஸ்எம்டி கிளீன். இப்போ நீங்க சொல்லுங்க, இதுக்கு மேல டெக்ஸ்ட் புக்ல ஏதாவது வேணுமா? ஏன்னா நான் சொல்லிட்டேன், இந்த இம்பாலன்ஸ் இங்க ஒரு செட் ஆஃப் இம்பாலன்சஸ் இருக்கு, எல்லாத்தையுமே மார்க். இங்க ஒரு செட் ஆஃப் இம்பாலன்சஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த இம்பாலன்சஸை ப்ரைஸ் ஃபில் பண்ணிடுச்சு. சரியா? இப்போ நான் டபுள் பர்ச் காட்டுறேன், நோட் பண்ணேன். இந்த லோ எஸ்எம்டினா டெக்னிக்கலா அந்த லோ இஸ் ஸ்வெப்ட். சரியா? தட் லிக்விடிட்டி இஸ் டேக்கன். ஸோ இது ஒரு லோ ஸ்வீப்னா இந்த ஹை ஸ்வீப் அண்ட் லோ ஸ்வீப். ஃபர்ஸ்ட் பர்ஜ் காலி, செகண்ட் பர்ஜ் இங்க செகண்ட் பர்ஜும் காலி. பிகாஸ் நம்ம ஹவு டு கீப் பிரேக் ஈவன் வீடியோல இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்தோம். ஸோ அந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை காலி. ஸோ இப்போ இந்த ஹை காலினா இதுக்கு வேலிட் லோ இதுவா? இந்த லோவை பிரைஸ் எஸ்எம்டி போட்டிருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் தட் லோ ஹஸ் பீன் ஸ்வெப்ட். சரியா? டெக்னிக்கலான ரூல்ஸ், டபுள் பர்ஜஸ் வித் எஸ்எம்டி எல்லாமே இருக்கு. அழகா ஒரு இம்பேலன்ஸும் இருக்கு. சரியா? இப்போ அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. இன்வெஸ்ட் ஆனோடனே நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, இந்த கேன்ல பார்த்துட்டு இங்கேயே என்ட்ரி போட்டு என் எஸ்எல்ல இங்க வச்சிட்டேன். ஏன்னா இங்க எதுவுமே இம்பேலன்ஸ் இல்லை அண்ட் மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ண எதுவுமே இல்லை. இங்க ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு. ஸோ இங்க போய் நான் எஸ்எல் வைக்கணும் அப்படின்னா, என் எஸ்எல் பாருங்க 40 பாயிண்ட் எஸ்எல். இன்னைக்கு பிரைஸ் ஆக்ஷனுக்கு 40 பாயிண்ட் இஸ் டூ ஹை. சரியா? ஸோ வாட் ஐ டிட் இஸ் ஐ கெப்ட் மை எஸ்எல் பிலோ ஹியர் 100 டிக்ஸ் வச்சேன். எஸ், 100 டிக்ஸ் வச்சுட்டு நான் என்ன மாதிரி பிளான் பண்ணேன்னா, அகெயின் 50% கீழே பிரைஸ் ரீட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா வில் டேக் another என்ட்ரி பை ஆஃப்டர் வி சி பிரைஸ் ரிஜெக்டிங் ஃப்ரம் திஸ் ரிஜெக்ஷன் பிளாக் லைக் திஸ் வில் டேக். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். இப்போ வில் சி வாட் ஹேப்பன். என்னோட பிரேக் இவன் பாயிண்ட் எங்க அப்படின்னா, இதுதான் என்னோட பிரேக் இவன் பாயிண்ட். ஓகே, இப்போ பார்க்கலாமா என்ன ஆகுதுங்க. இங்கே நான் டெக்னிக்கலா பிரேக் இவன் வைக்கணும். பட் வாட் ஐ டிட் இஸ் அகெயின் ஆஸ் ஐ செட் ஐ கெப்ட் மை எஸ்எல் ஹியர். ஐ ட்ரிம்டு மை எஸ்எல். சரியா? பாதி எஸ்எல்க்கு வந்துச்சு. இந்த இடத்துல நான் சேம் 6 லாக் போட்டேன், 6 மைக்ரோ போட்டேன். 6 மைக்ரோ போட்டப்போ எனக்கு எஸ்எல் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 100 + 100 200 + 100 300 எஸ்எல். வின் பண்ணா 600. சேம் பிரேக் அண்ட் வைக்கணும் கைஸ். அங்க நான் வைக்கல, பட் ஸ்டில் ஹோல்டிங். சி, ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு வந்து அங்க டேப் பண்ணுவான்னு. நான் எஸ்எல் எங்க வச்சிருந்தேன்னு சொன்னேன், இங்க வச்சிருந்தான். இப்போ now what I did is when price took this highs, it is a double purge because
this valid low is taken and then this valid high is taken. So price may reverse and hit my SL. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் வச்சிட்டேன். இதுக்கு மேலே பிரேக் வச்சா என்ன வைக்கலாம், நான் என்ன கேட்குறீங்க, வச்சிட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரேட் பாருங்க. 1 hour கூட இல்லை, 10-16 போட்டுருவேன். 10-11 எனக்கு டிபி போயிடுச்சு. ஓகே, இது செகண்ட் ட்ரேட். இருங்க, இது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ எடுத்தோடனே போடல அப்படின்னா, எனக்கு போட தோணலை கைஸ். ஓகே, பிகாஸ் இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் இந்த டிபி போனப்போ நான் ஃபோன்ல பார்த்துருந்தேன். நான் என்ட்ரி இங்கேயே போட்டேன், தென் ஃபோன்ல பார்த்துருந்தேன் அண்ட் போட்டேன். அவங்க நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை இன்ஸ்டால ஸ்டோரி போடணும்னு தெரியல. 10 வின் எடுத்தேன்னா அது ஒரு வின் தான் போஸ்ட் பண்ணேன். ஆனால் 3 லாஸ் எடுத்தா நான் 3 லாஸுமே போஸ்ட் பண்ணேன், விச் வில் ஹெல்ப் யூ டு மோட்டிவேட். இதுவே நான் வின் பண்றதை மட்டும் பண்ணிருந்தேன்னா தட் வில் மிஸ்லீட் யூ. ஓகேவா? ஸோ நான் வின் பண்றதுக்கு ஈக்குவலா எவ்வளவு லூஸ் பண்ணலாம், அந்த லூசிங் தான் ஃபர்ஸ்ட் போதும். பிகாஸ் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் லூசிங் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு லூஸ் ஆகுதான், லைக் நீங்க லாஸ் பண்ணதான் உங்களுக்கு நீங்க கத்துப்பீங்க. ஓகே, யூ வில் கெட் அடாப்டட், யூ வில் கெட் சீசன். பிரைஸ் நெகட்டிவ்ல போறப்போ யூ ஒன்ட் கெட் பேனிக். ஓகேவா? இந்த மாதிரி பிளான் பண்ண தோணும், பேனிக் ஆக தோணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஒன்று போட்டேன். இப்போ இந்த வீக்குக்கு என்கியூல நமக்கு எத்தனை வின் வந்திருக்கு? 2 வின் வந்திருக்கு. இப்போ டியூஸ்டே, நெக்ஸ்ட் வென்ஸ்டே. எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த என்ட்ரில? டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. பீப்புள் டவுட்ஸ் இருக்குதா? பீப்புள் எல்லாம் பேசுங்க கைஸ், பேசினாதான் இன்டராக்டிவா இருக்கும். இருங்க, சிஜோ செபஸ்டியன் மைக் ஆன் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல இந்த என்ன இந்த என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்ரீசாய் முராரி, சுகந்தன் சி, சுந்தர் ஹெச், சுரேஷ் ப்ரோ நீங்க மென்டார்ஷிப் ஸ்டூடெண்டா? அந்த சுரேஷா இல்ல வேற சுரேஷா? ஆமா ப்ரோ. பிரசாத், ஓ நீதானா ப்ரோ? சரி சரி bro, ஆமா சரி ப்ரோ. ப்ரோ. ஆமாமா. ஹரிஹரன் பிஎம் பேசுங்க. இன்பநிதி ப்ரோ டவுட் பழனியப்பன், இல்ல ப்ரோ. டவுட் இல்லையா? யார்? இல்ல. ஹரிஹரன் ப்ரோ, சூப்பர். எல்லாம் பேசுங்க ப்ரோ, பேசி இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அப்பதான் லேர்ன் பண்ணிக்க முடியும். இங்க நம்ம லேர்ன் பண்ணதான் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. ஜானத்தன், லோகேஷ், நிவேனிதன் ப்ரோ, ஓகே. உனக்கு டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லையா ப்ரோ ஜானத்தன் ப்ரோ? இல்ல நீங்க சொல்லி கொடுத்த அப்படியே இல்ல ப்ரோ. ஆனா நம்ம மார்க்கெட்ல வந்து லைவா பார்க்கும்போது தான் ப்ரோ அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கஷ்டமா இருக்கும். அப்படியே சொல்றீங்க. சரி இருங்க, நான் முடிஞ்சா ஈவினிங் ஃப்ரீயா இருக்கிறப்போ லைவ் வரேன். சரியா? அப்போ உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே. சரி. அண்ணா நெக்ஸ்ட் இதுல எனக்கு டவுட் எதுவுமே இல்ல. ஏன்னா நீங்க இப்ப நான் ட்ரேட் பண்ற செஷன் டைம்ல அந்த ஏசியால நியூயார்க் ஆமா பிஎம் ஆமா. செஷன்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். ஓகே இந்த ஓகே, நான் உங்களுக்கு அந்த டவுட் நான் செக் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு அதையும் இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். கோல்டு டவுட் கேட்டீங்கன்னா ஓகேண்ணா, நீங்க 24th. ஆமாமா நீங்க உங்களோட இந்த வீக்குக்கான இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே டன் ப்ரோ. ஓகேண்ணா. வேற வேற யார் இருக்கா? இன்பநிதி ப்ரோ, ஜே அண்ட் ஜூசி. ப்ரோ பிரின்ஸ் இதே ப்ரோ நீங்க. சேம் வந்துட்டு கோல்டில் எடுக்கலாமா ப்ரோ? எது ப்ரோ, மார்க்கெட் ஓப்பன் இதெல்லாம் வச்சா? ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, மார்க்கெட் ஓப்பன் வந்து கோல்டை இம்பாக்ட் பண்ணவே பண்ணாது ப்ரோ. சரியா? மார்க்கெட் ஓப்பன் இல்ல ப்ரோ, லைக் நியூஸ் வச்சு நீங்க சொன்ன மாதிரி. பட் உங்களுக்கு கோல்டுல மார்னிங்ல இருந்து லண்டனுக்குள்ளேயே அக்குமுலேஷனும் மேனிபுலேஷன் முடிஞ்சிடும். இல்லைன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அக்குமுலேஷன் தான் நடக்கணும். இல்லைன்னா மார்னிங் நைட் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷனே நடந்துட்டு இருக்கும். ஸோ கோல்டுல ஒரு டைம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க கோல்டுல எப்படி பண்ணலாம்னா, உங்களுக்கு மேனிபுலேஷனை கண்டுபிடிக்க தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 1 hour கேன்ல பியூரா ட்ரேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? இந்த டைம்ன்றது கோல்டுல பாத்தீங்கன்னா 9 PM EST ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல குளோபெக்ஸ் ஓப்பன், அப்போ கோல்டுல வால்டிலிட்டி வரும். அதே மாதிரி 1 AM ஒரு டைம் இருக்கு. 1 AM வந்து என்னன்னா லண்டன் செஷன் ஓப்பன், ஐ மீன் அந்த கில் ஜோன் ஓப்பன் ஆகிறதுக்கு 1 hour முன்னாடி. அப்போ மார்க்கெட் ஃபுல்லா லிக்விடிட்டி வால்டிலிட்டி வரும். அண்ட் சேம் 5 AM ஓப்பன். 5 AM ஓப்பன்ல என்ன ஆகும்னா லண்டன் செஷன் கில் ஜோன் முடியும். அப்போ மார்க்கெட் ஃபுல்லா காசு இருக்கு அப்படின்னா அதை எடுப்பாங்க, இல்ல அப்படின்னா போடுவாங்க. அந்த அந்த ஒரு ஃபேஸ் இது. அதே மாதிரி 9 AM வந்து இது நியூயார்க் செஷன் ஓப்பன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ப்ரோ இந்த டைம்லாம் கரெக்டா எப்படி சொல்றீங்கன்னா, இது 4மே ஒவ்வொரு 4 hour கேண்டலோட ஓப்பனிங். 4 hour கேண்டல் எப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்பவுமே வால்டைலா இருக்கும். இது வந்து எழுதப்படுற சட்டம். ஓகே ஓகே ப்ரோ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இன்கேஸ் நம்ம இதனால இது ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம், நேசன்ல ட்ரேட் பண்ணலாம்ல ப்ரோ? நேசன்றது வந்து சிந்தட்டிக் ப்ரோ. அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்லாம் டிபி எல்லாம் போய் அடிச்சிருவோம், இல்ல எஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணாம எப்படி சொல்ல புல் பேக் மாதிரி கொடுப்பான். அதுல நேஸ்ல ஸ்வீப் ஆயிடும்.
டிபி அடிக்காது. அப்போ நம்ம நேஸ்ல பார்த்து எடுத்தாலுமே சரி, என்கியூல பார்த்து எடுத்தாலுமே நேஸ்ல சம்டைம் ஆப்போசிட் மாறி இருக்கும் சில விஷயங்கள். ஓகே ப்ரோ. நீங்க ப்ரிஃபரபிளி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்கி ஃபியூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணிடுங்க. அதாவது நேஸ் பண்றீங்கன்னா. ஓகே ப்ரோ. நீங்க சிஎஃப்டி பண்றீங்கன்னா கோல்டு, ஜிபிபி, யூரோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? ப்ரோ ஆனா ஹீரோல இந்த மாதிரி இருக்கும்ல ப்ரோ, இந்த மாதிரி entry? யூரோலயுமே நீங்க 4 hour கேண்டலோட ஓப்பனிங் ட்ரேட் பண்ணுங்க, அதான் பெஸ்ட். நீங்க மார்க்கெட் ஓப்பன்லாம் அந்த யூரோ ஜிபிபில ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆகாது. மார்க்கெட் ஓப்பனுக்கு அது எதுவுமே பண்ணாது. ம் நீங்க வேணா சும்மா மண்டே, நாளைக்கு மண்டேவா? ஆமா, மண்டே 9:30 AM EST அப்படின்னா நம்ம டைம் படி 7 PM. ஓகேவா? 7 PMக்கு உங்க போன்ல யூரோ ஜிபிபி எடுத்துக்கோங்க, உங்க லேப்டாப்ல நேஸ் எடுத்துக்கோங்க, நேஸ் சிஎஸ் எடுத்துக்கோங்க, இந்த சைடு கோல்டு வச்சுக்கோங்க, இன்னொரு டேப்ல இல்ல இன்னொரு லேப்டாப்ல வச்சுட்டு 9:30 எது மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ம் ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் வந்து கோல்டு, ஜிபிபி, யூரோ, சிஎஃப்டி பேட்ச்லாம் எதுவுமே அஃபெக்டே பண்ணாது, மதிக்கவே மதிக்காது, நீங்க கெட்டு போன்ற மாதிரி. ஆனா நேஸ் வந்து இண்டெக்ஸ்ன்றதுனால நேஸ் 100ன்றது நிஃப்டி 50 மாதிரி. அதனால அவங்க ஊர் மார்க்கெட் ஓப்பன் அப்போ ஓடுவான் மார்க்கெட் ஒரு சைடு, எங்கடா போடுற அப்படின்னு தான் இருக்கும். அவன் ஓடி போய் அவன் கால்ல இருந்து சேர்த்து வச்ச லிக்விடிட்டி எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு மூவ்மெண்ட் கொடுப்பான். சரியா? புரிஞ்சுதோ ப்ரோ? புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். புரிஞ்சு ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. லோகேஷ் ப்ரோ, பிரசாத் ரெட்டி ப்ரோ, சபரீஷ் ப்ரோ, சஞ்சு. என்ன ப்ரோ சஞ்சு உள்ள வந்தப்போ பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பேச மாட்டீங்க. டவுட் இல்ல ப்ரோ, கிளியரா தான் இருக்கு. சரி, அப்போ ஓகே ப்ரோ, குட், வெல் அண்ட் குட். எனி டவுட்னா கேக் ஹெசிடேட் பண்ணுறீங்க. ஷூர் ப்ரோ. இப்போ யாரு கேட்டது ப்ரோ சொன்னது? ப்ரோ இந்த ஈரோஸ்டே இதே 4 hour ஓப்பனிங் வச்சு நம்ம பண்ணலாமா ப்ரோ? எல்லா அசெட்டுமே பண்ணலாம் ப்ரோ, எல்லா ஃபாரெக்ஸுமே ஒரு 4 hour கேண்டோட ஓப்பனிங் 1 hour சூப்பரா ட்ரேட் பண்ணலாம். நான் 21 PM EST ட்ரேட் பண்றது அதான் காரணம். எனக்கு அந்த டைம் நல்லா செட் ஆகுது அண்ட் அதோட மூவ்மெண்ட்டை பார்த்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ ஐ கேன் ஃபிகர் இட் அவுட் பெட்டர் தென் ஃபிகரிங் அவுட் எனி அதர் 4 hour கேண்டில்ஸ் ஓப்பன். ஸோ ஐ சோஸ் இட். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே. ஹலோ ப்ரோ, எனக்கு இதே நீங்க சொன்னதை வச்சு எனக்கு டவுட் இருக்கு. ஆக்சுவலி சொல்லுங்க. நான் வந்து 9 AM அப்புறம் 1 AM 9 PM 1 PM இந்த 4 4 hour கேண்டில் ஓப்பன் இருக்குல்ல, ஓகே. அந்த ஓப்பன் 4 hour கேண்டில் ஓப்பனை வச்சு அந்த 1 hour 2 hourக்குள்ள நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஐ மீன் ட்ரேட் மட்டும் அந்த 1 hour 2 hourக்குள்ள ட்ரேட் எடுக்கலாமா 4 4 hour கேண்டிலையும்? 4 4 hour கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த டவுட்டை நான் ஒரு நிமிஷம் கழிச்சு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரிக்கு மேல என்ட்ரி எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அதுக்கு வேலிட் பதில் சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்றேன். கரெக்ட். ஆக்சுவலி நான் 4மே மீன் பண்ணல. நான் வந்து நாலுத்துல ஏதாவது ஒண்ணு கேக்குறீங்க. அந்த மாதிரி இன்கேஸ் நான் ஒர்க் பண்றேன்ல, இந்த இதுல முடியலன்னா அடுத்ததை பாத்துப்பேன், அந்த மீனிங்ல கேக்குறேன். அப்படி பண்ணாதீங்க. எப்பவுமே இதுலயும் ட்ரை பண்ணுவோம் அதுலயும் ட்ரை பண்ணுவேன்னு பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க ஒர்க் போயிட்டுலாம் வந்துட்டு நான் டெய்லி இந்த டைம் மட்டும் தான் மார்க்கெட் பார்ப்பேன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல மட்டும் அந்த 4 hour கேண்டில் மட்டும் எடுங்க. அப்போ எஸ்எல் அடிச்சுன்னா எஸ்எல், டார்கெட் போச்சுன்னா டார்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஸோ அதை ஒரு டிசிப்ளினா பில்ட் பண்ணிடுங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் யூ வென் யூ மேனேஜ் மோர் மணி. சரியா? நானும் ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி பாக்குற 1 hour ஐஸ் லோஸ் எல்லாம் ஃபீட் பண்ணணும், என்ட்ரி எடுத்து எஸ்எல் வாங்கி அதெல்லாமே வந்து உங்களுக்கு 5,000 இருக்க வரைக்கும் ஓகே. ஒரு 50,000 அவங்க அக்கௌண்ட் மாறுச்சு அப்படின்னா அது எல்லாம் சைக்காலஜியா பிளே ஆகும். உங்களால நிம்மதியா இருக்க முடியாது, வெளியே போக முடியாது, நடக்க முடியாது, அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ட்ரேடு போட்டுட்டா பார்த்துட்டே இருப்பீங்க. அது இப்போ 1 hour இந்த ட்ரேட் எடுக்கலாம், அந்த 1 hour நீங்க நடக்கிறதுக்கு போயிருவீங்க. ஆக்சுவலி நம்ம ட்ரேடிங் சூஸ் பண்ணுறது ஃப்ரீடம் பீஸ்க்காக தான். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு நரக இதுல இருக்கணும் அப்படின்னா எதுக்கு ட்ரேடிங் பண்ண சொன்னா? அதுக்கு நீங்க 9 to 5 ஒர்க்கே போயிடலாமே. ஸோ உங்க டைம் என்ன? நீங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 3 hours ஈவினிங் தான் நான் அவைலபிள் ப்ரோ அப்படின்னா அந்த 3 hours பண்ணுங்க. அந்த 3 hoursல என்ன நடக்குதோ அதை டெய்லி பாருங்க. அந்த 3 ஹவர்ஸ்னா 60 minutes இருக்கா ஒரு ஹவருக்கு? 60 into 3 180 minutes கேண்டில் பிரிண்ட் ஆகுறத பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? ஓகே புரியுது. எஸ், நீங்க உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி. இப்போ நான் வந்து கோல்டு காலைல 1 hour பார்ப்பேன், 1 to 2 hours பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நேஸ் வந்து ஒரு 3 4 hours பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நேஸ்ல தான் லைக் நேஸ் இஸ் மை எப்படி சொல்ல இன்கம் சோர்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, காலைல பார்க்க முடியாதுங்கிறதுனால நம்ம வேஸ்ட். நேஸ் காலைல பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் நேஷ் நவரும், இல்லாட்டி நவராது. ஆமா. என்னைக்காவது ஒரு நாள் நியூஸ் இல்ல வாரியம் நடக்குதுன்னா ஓடும், அவ்வளவுதான். ஓகே. ஓகே, இப்போ 2 வின் வந்துச்சா. வெட்னஸ்டே தான் எனக்கு சேலஞ்ச் வந்துச்சு. என்ன சேலஞ்ச் ப்ரோ அப்படின்னா, என்ன ஒரு பாடா படுத்திட்டான் வெட்னஸ்டே ப்ரைஸ் செக்ஷன்ல. அந்த கதையை இப்ப நான் சொல்றேன். நிமிஷம் யார சாட்ல போட்டுங்க ப்ரோ. அதர் தென் எக்ஸ்டி யூஎஸ்டி வாட் ஆர் அதர் பேர்ஸ் தட் வி கேன் ட்ரேட் டூரிங் 9 PM ST? Other than gold, nothing, bro, because gold is the only asset that gives movement in every session. Yeah. ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டி எடுத்தீங்கன்னா லண்டன் அண்ட் நியூயார்க்ல மட்டும் தான் போகும். ஜிபிபியும் சேம், பிகாஸ் யூரோ யூஎஸ்டி இஸ் அ பேர் பேஸ்ட் ஆன் யூரோ விச் இஸ் இன் யூரோ விச் ஃபாலோஸ் லண்டன் செஷன், அண்ட் தென் யூஎஸ்டி விச் இஸ் இன் யூஎஸ் தட் இஸ் அமெரிக்கா, அண்ட் தென் தட் ஃபாலோஸ் நியூயார்க் செஷன். அப்படின்றப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டி வந்து ஏசியன் செஷன்ல ட்ரேட் பண்ண முடியுமா சொல்லுங்க? 21 PM ESTன்றது, அது 9 PM ESTன்றது ஏசியன் செஷன். அப்போ ஏஷியன் பேர்ஸ், அதாவது யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய், இது ஏசியன் டைம்ல நகரும். அதே மாதிரி ஏயுஎஸ்டி, என்ஜெட்யூஎஸ்டி, இது இந்த டைம்ல ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்களா புரிஞ்சுக்கணும். லைக் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எந்த செஷன் ட்ரேட் பண்றீங்களோ அந்த செஷன்ல மார்க்கெட் ரன் ஆகுற பேர்ஸ் இது அப்படின்றது இருந்தேன். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பெட்டர். இப்போ இப்போ நான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றேன். வாட் ஆர் தி அதர் பேர்ஸ் அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய், ஏயுஎஸ்டி, என்ஜெட்யூஎஸ்டி. ஓகேவா? பட் இவ்வளவு பேரை நீங்க பாத்தீங்கன்னா எந்த பேர்ல என்ட்ரி ப்ரோ எடுக்கிறது தெரியாது. சொல்லுங்க. ப்ரோ யூரோஸ்டிக் எது ப்ரோ பெஸ்ட் டைம் விண்டோ? லைக் நீங்க யூரோ 1 hour யூஎஸ்டி வந்து 2 AM EST இருந்து 5 AM ESTக்குள்ள பாருங்க. 2 AM இருந்து எப்ப பார்த்தாலும் நல்லா தான் போயிடும். ஓகே ப்ரோ. அதுக்கு எப்படின்னா எஸ்எம்டி வந்து ஜிபிபி யூஎஸ்டி தானே ப்ரோ? ஜியும் பாருங்க, டிஎக்ஸ்ஒய் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வெனஸ்டே தான் எனக்கு அந்த படம் படுத்திட்டான். ஏன் அப்படின்னா நான் சொல்றேன். ஐயோ, இது வந்து 8:30 ஓப்பனா, 9:15 ஆயிடுச்சா? இருங்க. இப்ப நான் என்ன பண்ணலாம், சேம் வந்த டைம் பார்த்தேன். இங்க பாருங்க, ஒரு கண்ட்ராவியான ஒரு வேலையை பார்த்தா ஒண்ணுமே இல்லை. லண்டன் செஷன்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. லண்டன் செஷன்ல ஆசட் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா, அது வந்து எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா நியூயார்க் செக்ஷன்ல செத்துட்டான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா that is called as பவர் ஆஃப் 3 ஆர் குவார்டர்லி தியரி ஆர் ஏஎம்டி, அந்த மாதிரி நிறைய கண்ட்ராவி இருக்கு. அக்குமுலேஷனா, மறுபடியும் அக்குமுலேஷனா, இந்த எக்ஸ்பான்ஷன் எதுக்கு வந்துச்சு? இதை மேனிபுலேஷன் நினைப்பீங்க. ஆனா மேனிபுலேஷன் எப்படி நடக்கணும்னா, இப்படியோ இப்படியோ போய் இப்படி வந்துடணும். இப்படியே போய்கிட்டு இருந்தா மேனிபுலேஷன் கிடையாது, சரியா? அப்போ என்னாச்சுன்னா அக்குமுலேஷனும் முடிஞ்சிச்சு, டிஸ்ட்ரிபியூஷனும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் மேனிபுலேஷன் எங்க போய் தேடுறது? அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேனிபுலேஷன் ஆவா நான் அதிக போயிட்டுருந்தேன். அது ஆகவும் இல்லை, ஆகவும் எனக்கு காமிக்கவும் இல்லை. இப்போ என்னோட ஐடியா வந்து என்ன பார்த்தா, இந்த எஃபிஜில இருந்து லாங் போகலான்னு சொல்லிட்டு. ஆனா லண்டன் செஷன் எக்ஸ்பான்ஷனை பார்த்த உடனே எனக்கு மனசு விட்டேன் நான். இப்போ அதுக்கு முன்னாடி வெனஸ்டே நியூஸ் இருந்துச்சா? ஆமா, வெனஸ்டே 7:30 PM ஒரு நியூஸ் இருந்துச்சு. சேம் ஃபெட் சேர் பவல் டெஸ்டிஃபைஸ், சரியா? இப்போ வரேன், என்ன இருக்குன்னா இது. இப்போ என்ன பண்ணேன், லாங் தான் என்னோட பயாஸ். ஆனா எஸ்எம்சி ஷார்ட் கொடுத்தான். அந்த கதையை சொல்றேன். அதை வேற கேக்குறீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாயிடுச்சு தம்பிதான். இப்போ 10:30 ஒரு நியூஸ் இருக்கா? ஸோ ஐ ஹவ் டு வெயிட் ஃபார் த 10:30 நியூஸ் டு பிளே அவுட் அண்ட் ஐ ஹவ் டு சி வாட் த மார்க்கெட் ஓப்பன் டஸ். ஐ வாண்ட் மார்க்கெட் ஓப்பன் டு கம் ஹியர் அண்ட் ஐ வில் டேக் அ லாங். திஸ் வாஸ் மை ஆன்டிசிபேஷன், திஸ் வாஸ் மை நரேட்டிவ். இப்போ ஆனா மார்க்கெட் ஓப்பன் மேல போயிட்டான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மார்க்கெட் ஓப்பன் மேல போனவன் நீங்க சொல்லலாம், ப்ரோ இந்த எஃப்இஜி கட்சி இன்வெஸ்ட் பண்ணா செல் பண்ணலாங்க அப்படின்னு. இங்கதான் நம்ம ப்ரோ ட்ரேடர்ஸா நடந்துக்கணும், இன்டர்மீடியட் லெவல் பிகினர்ஸா நடந்துக்க கூடாது. எல்லா ஐஎஃப்இஜிலயோ இல்ல எல்லா எஃப்இஜிலயோ போய் என்ட்ரி எடுக்க கூடாது கைஸ். ஓகேவா? லாங் பார்த்தா லாங்ல இருக்கணும். ஏன் ப்ரோ நீ மார்க்கெட் திரும்ப நீ திரும்ப வேண்டியதானே? ப்ரோ நான் லாங்குக்குன்னு அவ்வளவு விஷயம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படின்றப்போ என்ன ஒரே ஒரு கேண்டில் ஆப்போசிட்ல போச்சுன்னா நான் செல் பண்ணுமா? செல் பண்ணுமா சொல்லுங்க? ஸோ அந்த இடத்துல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. அப்புறம் என்னாச்சு பாருங்க, இப்போ மேல போயிட்டான், இன்னும் மேல போறான். அதே என்னைக்கோ நீ கீழே வந்தா நான் பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து. அப்புறம் என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, சரி இப்படி மேல போயிட்டான். அப்போ இந்த மாதிரி மேல போயிட்டு 10 10 எனக்கு ஒரு நியூஸ் இருக்கா, அந்த நியூஸ்ல எப்படி போயிட்டு
மறுபடியும் கீழே வந்துட்டு ஐஎஃப்இஜில என்ட்ரி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணேன். இதனால தான் எனக்கு என்ட்ரி. சரியா? சரி, என்ன நடந்துச்சு பாப்போமா? ஆ அதாவது நம்ம நினைச்ச டைம்ல எதுவுமே நடக்கலன்னா என்ட்ரியே கிடையாது. இப்போ நான் நினைச்சது என்ன, 9:30க்கு அப்புறமா 9:45க்குள்ளார கீழே வரணும்னு நினைச்சேன். வரல. சரி, இப்போ பயாஸ் செல்லுக்கு திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன பிளான் பண்ணேன், நமக்கு 10 AM அந்த நியூஸுக்கு மேல போவான், அங்க இருந்து திரும்பியில செல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கும் அவன் வாய்ப்பே கொடுக்கல. ஏன்னா 9:45க்கு அப்புறமா கீழே வர்றான். இப்போ ஆன்டிசிபேஷன் எதுவுமே விளங்கல. இப்போ வேலிட் செஷன் லிக்விடிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லண்டன் செஷன் ஹைய ஸ்வீப் பண்ணிருக்கான். பட் லண்டன் செஷன்ல எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு. ட்ரான் லிக்விடிட்டி லண்டன் செஷன் லோன் வச்சா கூட அடுத்த நாள் லண்டன் செஷனுக்கு தான் கீழே போவான். ஏன்னா அவ்வளோ அரன்னு இருப்பான். ஏன்னா பெரிய இம்பேலன்ஸ் இது. இதை ஃபில் பண்றதுக்கு இப்படி போவான். இதுதான் ஹெச்ஆர்எல்ஆர் கண்டிஷன் சொல்லுவோம். இப்படி போவான். ஸோ என்னாச்சுன்னா, ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் செட்டப். இருந்தாலும் நான் என்ன பண்ணன்றத சொல்றேன். என்னாச்சுன்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் லைக் 10 AM நியூஸ் டு மேனிபுலேட். லெட்ஸ் see வாட் happens அப்படின்னு. ஆ, இது ஒரு மேனிபுலேஷனா சொல்லுங்க? இது பார்த்தா ஒன் சைடா இருக்கு. ஏதாவது சான்ஸ் இருக்கா? 0% சான்ஸ். இதை மேனிபுலேஷனா கன்சிடர் பண்ணீங்கன்னா எஸ்எல் தான். இப்போ இந்த கேண்டல பார்த்த உடனே இங்க பாரு, இங்க போனீங்கன்னா க்ளோஸ் விண்டோன்னு ஒன்று இருக்கா? இந்த க்ளோஸ் விண்டோவை குடிச்சிட்டு லேப்டாப் சாப்பிட்டு என் அக்கௌண்ட் லாக் பண்ணிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். ஏன்னா நீங்க நினைக்கிறது நடக்கல. நம்ம ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன், ட்ரேட் தி பிளான், பிளான் தி ட்ரேட். சாரி, பிளான் தி ட்ரேட், ட்ரேட் தி பிளான். ஓகேவா? நான் ட்ரேட பிளான் பண்ணிட்டேன். ஆனா என் பிளான் நடக்கல. என் பிளான் நடக்கலன்றப்போ நான் எதுக்கு அந்த ட்ரேட் எடுக்கணும்? ஸோ அன்வான்ட். ஸோ வென்ஸ்டே ஐ காட் நோ ட்ரேட். சரியா? மண்டே, டியூஸ்டே வின். ஓகே. எனி டவுட்? இந்த கண்டிஷன் நான் ஏன் அவாய்ட் பண்ணணும்னு புரிஞ்சுதா கைஸ்? புரிஞ்சுதா? ஏதோ டவுட்ஸ் இருக்கா இல்ல எதுவும் கேட்கணுமா? நீங்க சொல்றேன் சொன்னீங்கன்னா நான் என்னென்ன டவுட் கிளியர் பண்ணுவேன். ஆக்சுவலா ஒரே டவுட் நான் ஆக்சுவலா நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சு. அந்த நீ சாப்பியான கண்டிஷன்ல தான் இருக்கு. ஐ மீன் ம், லண்டன்லயே மேல போயிடுச்சு. ஸோ ம், நியூயார்க்கு போகாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம், ஓகே. ம். அண்ட் நம்ம இன்னொன்னு சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பனா இருந்தா அது மேனிபுலேஷனா இருக்கும். நியூஸ் வர்றப்போ ம். கண்டினியூஷனா தானே இருக்கும். நியூஸ் இல்ல, ஆமா, நியூஸ் ஆமா ப்ரோ. வர்றப்போ கண்டினியூஷனா தானே இருக்கும். ஆமா, கண்டினியூஷன் தான் இருக்கும். ஆனா இன்னைக்குமே கண்டினியூஷன் இருக்குன்றத நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம். நான் எப்படி நான் உங்கள்கிட்ட சொன்னா, சரி நீங்க உங்க டவுட் ஃபுல்லா கிளியர் சொல்லுங்க, நான் அப்புறம் கிளியர் பண்றேன். அதுதான் ஆக்சுவலா கண்டினியூஷன்ங்கிறப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இப்போ மேல தான் போயிட்டு இருக்கு. ம், ஓகேங்களா? அப்போ ம், நம்ம மேபி கண்டினியூஷனா அப்புக்கு தான் நம்மளுமே ஏம் பண்ணுவோம். கரெக்டா? லாங் தான். மேல ம், போகும். லாங் தான் ஏம் பண்ண போறோம். ம். ஆக்சுவலி இந்த இந்த ஐஎஃபிசி டப் பண்ணி தான் மேல போக போகுது. நம்ம ஏம் இது பண்றோம். கரெக்ட். எஃப்இஜி. ம், இது ம், இதுல எஃபிஜி ம். ஒன் ஆமா. மினிட்ல 1 மினிட் பார்க்கும்போது கேட்டேன். ஓகே. இந்த இடத்துல இருந்து நம்ம மேல போகும் இல்ல இல்ல அப்படிங்கறது. இல்ல இல்ல நான் இது ஏன் மார்க் பண்ணனா, இது இன்வெஸ்ட் ஆனா செல். இது ஓகே. இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா செல் எங்க நடக்குது? மேல தானே போயிட்டு இருக்கு. இது கரெக்ட். இதை ஓகே. அது விட்டுருங்க. இன்வெஸ்ட். இது நம்ம மார்க் பண்ணி தான் வச்சது. எதுவும் யூஸ் இல்லை. ஆ ம். இப்போ நீங்க சொல்றது பார்த்தா 10:30க்கு கீழே வந்துட்டு மேல போகணும். இதுதான் நம்ம கண்டிஷன். கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஆக்சுவலா மேல ம், போகணும். ம். ஆனா 10:30க்கு நடந்த, சாரி 10:30ன்ற பாருங்க, 7:30க்கு. அதாவது நம்ம டைம் 7:30, நியூயார்க் டைம் 10 o'clock. 10 o'clock இந்த கேண்டில் மேனிபுலேஷன் கேண்டிலா பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஃபெட்ல பவல் பேசுனது இதுதானா சொல்லுங்க? அப்படின்றப்போ உங்களுக்கு அன்னைக்கே என்ன வருது? பவல் பேசியே மார்க்கெட் நகரல. அப்புறம் நம்ம 4 மைக்ரோ பை பண்ணா எப்படி நகரும் சொல்லுங்க? கரெக்ட். இப்போ நமக்கு கண்டிஷன்ஸ் 2 பார்ப்போம். 9:30க்கு அப்புறம் மேனிபுலேஷன் நடக்கணும். எனக்கு 9:30 கீழே வரணும். ஏன்னா நீங்க சொன்னதா மார்க்கெட் லாங் போகணும். அப்போ நமக்கு ஒரு மேனிபுலேஷன் வேணும். அப்போ அந்த மேனிபுலேஷனை நம்ம ஒரு சில டைம் எப்படி சொல்ல, அந்த டைமுக்குள்ளதான் பார்ப்போம். அந்த டைம் என்னன்னா எய்தர் மார்க்கெட் ஓபன் ஆர் நியூஸ். சரியா ப்ரோ? ஓகே. அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கும் நம்ம சைடு மேனிபுலேஷன் கொடுக்கல, நியூஸுக்கும் நம்ம சைடு மேனிபுலேஷன் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவோம்?
அப்புறம் கஷ்டம் தான். ஒண்ணுமே கிடையாது. கஷ்டம் தான் இல்ல. ஆமா நம்ம அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தலைகீழ தான் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு கரெக்டா பர்ஃபெக்டான ஐஎஃப்எஜி எடுத்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். எவ்வளவு கரெக்டான வேலிடான ஸ்வீப் எடுத்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். சோ உங்களுக்கு மார்க்கெட் இண்டெக்ஸ் கொடுத்துருச்சு. டுடே ஐ எம் நாட் கோயிங் டு மூவ் ஹவ் யூ வாண்ட். இந்த நாள் அதாவது நம்ம பசங்க மண்டே டியூஸ்டே சூப்பரா ட்ரேட் பண்ணிடுவாங்க. வெனஸ்டே இந்த மாதிரி எஸ்எல் அடிக்கும். இன்னைக்கு போயிட்டு மார்க்கெட்டை நான் தான் திருப்ப போறேன்ட்டு என்னது கருப்பு கேண்டில் வந்தா செல் பண்றது, பச்சை கேண்டில் வந்தா பை பண்றதுன்னு சொல்லி ஓவர் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் விட்டுரும். இந்த டேயை நம்ம சீக் அண்ட் டிஸ்ட்ராய்ன்னு சொல்லுவோம். ஹை ஸ்வீப் பண்ணி லோ ஸ்வீப் பண்ணி ஹை ஸ்வீப் பண்ணி லோ ஸ்வீப் பண்ணி ஹை ஸ்வீப் பண்ணி லோ ஸ்வீப் பண்ணி போயிட்டே இருப்பான். ஓகேவா ப்ரோ? இல்ல ஓகே, டவுட் கேட்டாரு இல்லையோ? எனக்கு ஓகே. ஓகே, நம்ம டைம்ல அந்த மேனிபுலேஷன் நடக்கணும். மேனிபுலேஷன் என்னன்னா அந்த எஃப்இஜில நம்ம டைம்ல வந்து படணும். அப்பதான் வேலிட். கீ டைம்ல கீ லெவல்ல படணும். சரியா? ஓகே, அதாவது ஆக்சுவலா நம்ம அந்த சொன்ன 9:30 ஆர் 10 அந்த மேபி அந்த இது வச்சிருக்கோம்னா அந்த டைம்ல நடக்கணும். மேபி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லைட் நடந்தா கூட அது கன்சிடர் 15 பண்ணலாம். மினிட்ஸ் நீங்க லைபிலிட்டி கொடுத்து ஐ மீன் இது கொடுத்துக்கலாம், ஓகே லிவரேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகேவா? டன். ஓகேண்ணா. இன்னைக்கு எனக்கு ட்ரேடு கிடையாது. ப்ரோ உன் வயசு என்ன ப்ரோ? நீ சொல்ல விருப்பம் இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டால கூட டிஸ்கால கூட இல்ல டிஎம் இல்ல பண்ணு, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் சொல்லிட்டேனோ? அண்ணான்னு சொல்லிட்டீங்க. எனக்கு 23 வயசு தான் ஆகுது. அப்ப நான் உங்களோட சீனியர். அதான் நீங்க கேமரா ஆன் பண்ணீங்க, நான் பார்த்தேன். நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு நீங்க என்ன நீங்க அண்ணான்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்ல அது ஃப்ளோல வந்துச்சு அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம வந்து சரி மாற்றி மாற்றி மியூச்சுவல் ரெஸ்பெக்டை மனசுல வச்சுக்கலாம். ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் ஓகே பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க பாருங்க, அந்த எஃப்இஜில பட்டு ஐஎஃப்இஜியும் இல்ல, ஒரு கண்ட்ராவியும் இல்ல, எங்கேயோ போய் இந்த பிரைஸ் பாருங்க. இதுல போய் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது சொல்லுங்க. கிளீனா ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க. அதுல நான் பார்க்காத ஒண்ணு நீங்க கிளீனா பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன? எதுவுமே கிடையாது. அதாவது இது வந்து கிராப் குப்பையில போட முடியுது. சரியா? இப்போ வெட்னஸ்டே நோ ட்ரேட். இப்படிதான் கைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணோம். இப்போ நீங்க 2 நாள் 4% ப்ராஃபிட் பண்றீங்க. இந்த ஒரு நாள் நீங்க உங்க 4% லூஸ் பண்ணீங்கன்னா வேஸ்ட். இந்த 2 நாள் நீங்க இவ்வளவு பர்ஃபெக்டா ட்ரேட் எடுத்து என்ன போயிருக்கணும்? அது நீங்க ட்ரேட் எடுக்காம லேப்டாப் சாத்திட்டு போய் எங்கேயாவது கம்பெனிலயோ ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2 நாளுக்கான காசு உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிடும். அப்போ போய் அந்த வேலையை பார்க்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் டேக்ஸ் கைஸ். நான் டிசிப்ளின் சொல்லிட்டு நான் ஏன் கத்துறேன், இது பண்றேன் அது பண்றேன், எல்லா விஷயமும் நடக்குது. அதெல்லாம் எதுக்குன்னா இந்த நாளை நீங்க ஏன் அவாய்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கா தெரியணும். நீங்க எல்லாத்தையும் மூடிட்டு உட்காரணும். நீங்க அந்த இடத்துல வந்து நான் இந்த லாங்கோ இல்ல இந்த ஷார்ட்டா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி இருக்கணும். நீங்க பிகினிங் ஸ்டேஜஸ்ல இருந்தே நீங்க வளைஞ்சாதான் அப்படி வளைய முடியும். 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். நீங்க மென்டர்ஷிப்ல வரீங்க இல்லையா, கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். நீங்க ஒரு ரூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. அதை ஒரு வாட்டி பிரேக் பண்ணிட்டீங்கன்னா பிரேக் பண்ணிட்டே இருப்பீங்க எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் அ ஹெல்தி ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ட் இன் தட் இஸ் வை ஐ மென்ட் ஆல் ரூல்ஸ் தேர் அண்ட் ஐ மீன் எவ்ரி ரூல்ஸ். சரி, அன்வான்டா டாபிக் வெளியே போயிட்டோம். நம்ம நாட்டுறது ஆதரங்க கைஸ். வயிறு எரியுது, எனக்கு கோபமா வருது. எங்க அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க? அவங்கெல்லாம் போட்டு திட்டுறாங்க. பாப்பா. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி அவாய்ட் பண்றது டிசிப்ளினா நீங்க நினைச்சா அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா அதை கண்டுபிடிச்சு நீங்க அவாய்ட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நீங்க ஒரு 100,000 வாட்டி அந்த பிரைஸ் ஆக்ஷனை பார்த்தாதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? இப்போ தேர்ஸ்டே வாஸ் அ குட் டே, ரியலி குட் டே. சரியா? இப்போ தேர்ஸ்டே என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்க. 6 o'clock நமக்கு நியூஸ் வந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், ஃபைனல் ஜிடிபி ஃபார் தி குவார்டர். ஓகேவா? இப்போ 6:30க்கு 6 o'clock நமக்கு நியூஸ். அப்படின்னா இங்கேயே நமக்கு மேனிபுலேஷன் முடிஞ்சிச்சு. அப்ப 9:30 என்ன ஆகும்? கண்டினியூஷன் ஆகுமா? அண்ட் மேனிபுலேஷனோட சேர்த்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. செஷன்ஸோட ஒரு ஒரு நல்ல ஒரு சாலிட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இம்பேலன்ஸ்ல பட்டுச்சுன்னு. ஆமா, இம்பேலன்ஸ்ல பட்டிருக்கு. ஓகேவா? கிளீன் இம்பேலன்ஸ்ல பட்டிருக்கா? எப்போ நம்ம ஆன்டிசிபேட் பண்ண டைம்ஸ் என்னென்ன? நியூஸ் ஆர் மார்க்கெட் ஓப்பன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நியூஸ் வந்ததுனால அந்த மேனிபுலேஷன் நடந்துச்சு நியூஸ்லேயே. நவ் we want to see a reversal with an SMT. சரியா? With a SMT and then double pulse. So we came here, 1 hour SMT பார்க்கிறோம். இந்த இடத்துல SMT கிடையாதுப்பா. ஆமா, SMT கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய விக் வந்துச்சு. ஸோ இங்க நம்ம என்ட்ரி எடுக்கல. அண்ட் ஆல்சோ சேம் நானும் என்ட்ரி எடுக்கல. ஸோ இப்போ பிளான் என்ன?
9:30 மேனிபுலேஷன் முடிஞ்சு. 9 o'clock இப்போ என்னோட பயஸ் லாங் தான். 9 o'clock to 9:15 ஒரு அக்யூமுலேஷன் ஆகும். அதை 9:30க்கு ஸ்வீப் பண்ணுவான். ஸ்வீப் பண்ணா எங்க ஸ்வீப் பண்ணுவான்? பிரைஸ் இப்படி போய் இப்படி வந்து 9:30 இந்த மூமெண்ட் 9:30க்கு அப்புறமா நடக்கும். நடந்து ஒரு 10-11க்கு வந்து மேல போகும். இதுதான் என்னோட ஆன்டிசிபேஷன், இதான் என்னோட பிளான். இதுக்கு நடுவில் என்னோட வேலை என்னன்னா 8:30ல இருந்து 9:30க்குள்ளார ஒரு லோல எஸ்எம்டிஸை கண்டுபிடிச்சு வேலிடேட் பண்ணி வைக்கணும். அதான் கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட் கேண்டில் பிளே அவுட் ஆகும். ஒண்ணுமே இன்சைட் பார் வேஸ்ட் கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் பிளே அவுட் ஆனா கீழே. இப்போ இட் இஸ் மேக்கிங் மீ மோர் லைக் எப்படி சொல்லுங்க, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்குது. எதுக்கு அப்படின்னா 9:30 நெருங்க நெருங்க அவன் அந்த லோ நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்ப 9:30க்கு இன்னொரு மேனிபுலேஷன் போட்டு போனோம்னா சமாய் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ ஓகே, வி ஆர் கெட்டிங் இன் டு ட்ராக் பிகாஸ் அனதர் திங் வி நீட் அன் எஸ்எம்டி. சரியா? இப்போ என்ன அது பாருங்க. நெக்ஸ்ட் கேண்டில் 9:15 மேல போறான். எதுக்குடா மேல போறேன்னு கேட்டேன். இப்போ பாருங்க, 9:30க்கு என்ன இருக்கு, கீழே ஸ்வீப் பண்ணிட்டான். ஸ்வீப் பண்ணி எஃப்இஜிக்குள்ளார ஹோல்டு பண்றான். இது என்ன ப்ரோ, என்ன கதை ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த இப்படி ஒரு எஸ்எம்டி எந்த ஊர்லயோ பாத்துருக்கீங்களா? 9 AM லோவும் 8 AM லோவும் எஸ்எம்டி வேர்ல்டு கிளாஸ் இருக்கிறதுலே ப்ராபபிள் ஐடியா இருக்கிற எஸ்எம்டி இதுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த ட்ரேட் நான் டிஸ்காலே போட்டுறேன். புரிஞ்சுதா? எஸ்எம்டி கொடுத்துருச்சா? நமக்கு டபுள் பர்ஜ் வேணுமா? இங்க பாரு, ஹை காலி. அந்த ஹை ஃபார்ம் ஆன லோ இதுதான், அதுவும் காலி. டபுள் பர்ஜ் முடிஞ்சா அப்போ மேல இருந்தவனும் காலி, கீழே இருந்தவனும் காலி. இப்போ என்னோட பிரேக் இன் பாயிண்ட் இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஆனா இங்கேயுமே நான் என்ன பண்ணா ஹோல்ட் பண்ணேன். And see, the market is so clean and there is no opposite imbalance like bearish imbalance to make the market fall. The imbalance fill edge, correct? Fill edge. So these and all are the matters that makes your trade high probable. இப்போ மார்க் பண்ணுங்க வேலிட் ஐஎஃப்இஜியா. இங்க எந்த எஃப்இஜியுமே இல்லை. இந்த ஒரே ஒரு எஃப்இஜி தான். இதுதான் மார்க்கெட்டை செல்லுக்கு திருப்போம். நம்ம எஸ்எல் அடிக்கிறது காரணம் இது ஒன்னாதான் இருக்கும். இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏழமா ஐலேசா தான். இது வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மார்க்கெட்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னடா 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 என்னடான்னு. இப்போ எப்படி ரிவர்ஸ் சொல்லுங்க பாருங்க. 9 o'clock லோ இங்க இருக்கா? நம்ம 1 hourல அழகா லோஸ் இஎஸ்ல மார்க் பண்றோமா? மறுபடியும் போய் காட்டுறேன். இது என்னது 26 இங்க பாருங்க, எப்பவுமே என்கியூஎஸ் ஒரு கோல்டு சில்வர் ட்ரேட் பண்றப்போ 2 சார்ட்டை பக்கத்து பக்கத்துல வச்சுக்கணும். புரியுதா? இதுக்கு மேல உங்களுக்கு பர்ஃபெக்ட் எஸ்எம்டி வேணுங்களா? இன்னைக்கு நான் எஸ்எம்டி வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். அந்த எஸ்எம்டி வீடியோல எப்படி ஒரு எஸ்எம்டி வேலிடேட் பண்றது சொல்லிருப்பேன். அது போய் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி அது செக் பண்றப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இது ஏன் எஸ்எம்டி வேலிடேட்டிங். இப்போ எஸ்எம்டி எடுத்துச்சு, ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலயுமே நான் ஒரு வேலை பார்த்தேன். என்னன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் இல்லை இந்த லெக்ல. ஸோ வாட் ஐ ஆன்டிசிபேட்டட் இஸ் ஆர்டர் ஃப்ளோ இஸ் வெரி புல்லிஷ். ஸோ உங்களுக்கு எஃப்இஜியை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே மார்க்கெட் ஆர்டர் போடுறா கண்ணப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க போட்டேன். போட்டுட்டு இப்போ நான் பிளான் பண்ணிருக்கேன் என்னன்னா எஸ்எல் இங்க வைக்க. இந்த சைட்ல அலைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. லைக் ஒரு பிரேக்கர் பிளாக் தான் இருக்கு, இந்த பெரிய பிரேக்கர் பிளாக். அது இல்லாம ஒரு இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ இந்த சைட்ல செல்லுக்கு இம்பேலன்ஸ் இருந்தா நம்ம ஒரு ஐஎஃப்இஜி ட்ரேடர்ஸ். ஸோ ஐஎஃப்இஜி தான் நம்ம நம்புவோம். இந்த சைட்ல எந்த எஃப்இஜியுமே இல்லை. பட் வாட் ஐ தாட் இஸ், இந்த கேனல் இருக்கு தெரியுமா, இந்த கேனல் மே ஆக்ட் அஸ் அ பிரேக்கர் பிளாக். ஸோ வாட் இட் இஸ், இந்த கேனோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே 156 எஸ்எல் வச்சேன். ஓகே, எஸ்எல் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய ட்ரேட் தான். ஆனா இந்த இடத்துல தான் நான் ஒரு புத்திசாலித்தனமான வேலை பார்த்தேன். இவ்வளவுதான் என்னோட டிபி. சரியா? ஆனா இது பாருங்க 1.75 hourல ஒரு மைக்ரோவும் சரி ஒரு பார்சலும் இங்க ஒரு பார்சலும் எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க ஆர்டர் போட்டனா என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? பாருங்க, again I'm telling I didn't keep my SL at break even after price to taking this high or this high. What I did is I trimmed my SL to here. Okay. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணுனா என்னோட எஸ்எல்ல பிரேக் இந்த ஹைஸ்ட் போனா என்னோட எஸ்எல்ல பிரேக் வச்சிட்டேன். பாருங்க என்ன பண்ணுச்சுன்னு. டிபி போச்சா,
இப்போ இதுதான் சைக்காலஜி. இங்க பாருங்க கைஸ், 300 டிக்ஸ் தான் கைஸ். நான் இங்கதான் கைஸ் வச்சேன். அப்ப என்ட்ரி வந்து கொஞ்சம் மேல எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒன்னு டிக்கோ 2 டிக்கோ தான்ப்பா. எனக்கு இங்க ஸ்லிப் ஆயிடுச்சு ப்ரோ. ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு, ஒரு 2 டிக்கு மேல வந்துருச்சு. இங்க பாருங்க, இப்படி போய் உங்க டிபி மிஸ் ஆயிட்டு இவ்வளவு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இதை நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா 100 டைம்ஸ் ஹோம்ஒர்க்கோ இல்லை 100 டைம்ஸ் பேக் டெஸ்ட் 100 இல்ல 1000 டைம்ஸ் பண்ணாதான் தெரியும். ஹோல்ட் யோர் நர்வ்ஸ் அண்ட் ஜஸ்ட் க்ளோஸ் எவ்ரிதிங் அண்ட் சிட். அவ்வளவுதான். அதை பண்ண முடியாதுங்க எல்லாராலையும். அதனால தான் நம்ம எல்லாராலையும் ட்ரேடர்ஸ் ஆக முடியல. ஓகேவா? அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ திஸ் வாஸ் மை க்ளீன் ட்ரேட். ஆக்சுவலி நான் இன்னொன்று போட்டிருப்பேன். 2 அக்கௌண்ட் எடுத்தேன். ப்ளூ கார்டன் லோன் எடுத்தேன், இதுல ஏபெக்ஸ்ல எடுத்தேன். ஏபெக்ஸ்ல எடுத்தது இந்த ட்ரேடு. ப்ளூ கார்டன் என்ன பண்ணிட்டேன்னா எஸ்எல்ல இங்க வச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிம்பா வச்சு இங்கேயே எனக்கு டிபி போயிடுச்சு. இது ஏன் இந்த ஹை ரிஸ்க் எடுத்தேன்னா மினில இருந்தேன். 2 மினி போட்டிருக்கேன். 2 மினினா 20 மைக்ரோ. ஏன்னா அதுல கொஞ்சம் பஃபர் இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டேன், 2 மினி போட்டேன். எஸ்எல்ல கொஞ்சம் டைட்டா இங்க வச்சிட்டேன். வச்சு 2 hour பிரேக் எஸ்எல்ல பிரேக் ஒன்று மாத்தவே இல்லை. நேரா இந்த 2 hour வச்சேன். தொட்டோன்னே ஓடனா அடி தூள் தான். பெரிய சைஸ் இருக்கிறப்போ நான் எஸ்எல் ட்ரிம் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ நோ இஃப் ஐ லூஸ் இட் இஸ் ஸ்டில் இன் மை ஹேண்ட். அண்ட் ஆல்சோ திஸ் ஐஎஃப்இஜி ஷூட் ஹோல்ட். எனக்கு கீழே எதுவுமே இல்லை. நான் செட் பிஃபோர் இந்த பிரேக்கப்ல கூட இந்த ஐஎஃப்இ தான் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ இந்த ஐஎஃப்இஜில தொட்டு அவன் போகணும். அப்படி கீழே வர்றான் அப்படின்னா இட் இஸ் அ ரிவர்சல். கீழே வந்து வந்து எஸ்எல் தான் அடிக்க வருவான். நீங்க அங்க எஸ்எல் வைக்கலன்னா உங்களுக்கு இந்த இந்த எஸ்எல் போயிடும். ஸோ இங்க வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கு இங்க எஸ்எல் அடிச்சா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டா. அண்ட் இங்க எஸ்எல் வச்சீங்கன்னா சேம், அதுல நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அதே மாதிரி இங்கே எஸ்எல் வச்சீங்கன்னா உங்க ஆர்ஆருமே வந்து லைக் அதிக ஆர்ஆரை நீங்க கம்மி பாயிண்ட்ல கேதர் பண்ணுங்க. 42 பாயிண்ட்ல 2 hour பிடிக்கிறது நீங்க எஸ்எல் இங்க வச்சு. ஏன்னா இந்த ஐஎஃப்எஸ்ஜி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஐ நோ த ஆர்டர் ஃபெயில் அண்ட் டவுன் டு தரிஷ். இங்க எஸ்எல் வச்சீங்கன்னா உங்க 2 hour எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. ஓகே, it still managed to go, bro. But still, this is not how you trade. You should exactly know where the price will go from where to where. இல்லையா? இதை நான் சும்மா வேணா ரன் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு தூரம் போச்சுங்க. திருப்பி போயிடுச்சு. பட் ஸ்டில் that is not how you trade. ஓகேவா? You can't sit risking 1 mini here with 59-60 points SL base. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இது பண்றேன். நான் என்ட்ரி மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். கண்டென்ட் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இது ஒரு வேல்ட் ஐஎஃப்இஜி தேர்ட். ஸோ வி ஒன் ஆன் another day. நெக்ஸ்ட் ஃப்ரைடே டெக்ஸ்ட் புக் கைஸ். நான் ஊர் உலகத்துக்கு வாயால சொன்னது எல்லாமே ஃப்ரைடே நடந்துச்சு. அதாவது ஃப்ரைடே இஸ் த பெஸ்ட் ட்ரேடிங் கண்டிஷன் டே அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன் ப்ரோ அப்படின்னா அழகா 9:30 மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துருவான் ப்ரோ. கொடுத்து ஒரு எஃப்இஜியை டேப் பண்ணி குடுக்குன்னு ஓடிட்டு நான் இங்க பாருங்க. இந்த 2 எஃப்இஜி சேர்ந்து இருக்கு. ஸோ நான் ஒன்னாவே மார்க் பண்ணுவேன். ஏன்னா இதை நீங்க 2 hourலயோ இல்லை 3 hour அனுப்புங்க இதுவுமே. ஸோ இப்படி மார்க் பண்றது நான் 1 hourல 2 சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட சிம்பிள் கான்செப்ட் ஐஆர்எல் டு இஆர்எல் எம்எம்எக்ஸ் மட்டும். இப்போ 1 minute வந்து எஸ்எம்டி பார்க்கணும், டபுள் பர்ச் பார்க்கணும், அண்ட் தென் மேனிபுலேஷன் 9:30 நடக்கும். கீழ் நோக்கி வரான் இந்த எஃப்இஜிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. 9:30 மேல போயிட்டேன்னா முடிஞ்சு. உள்தான் பாருங்க 9:30 9:20 வரைக்கும் விழா ஆரம்பிச்சிட்டான். இப்போ கீழே ஸ்வீப்பு மேல ஸ்வீப்பு கீழே ஸ்வீப்பு மேல ஸ்வீப்பு. ஓகேவா? இத்தனை ஸ்வீப்பா. இப்போ இது எங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9:30 லோவும் சரி 9 லோவும் 9 o'clock லோவும் 8 o'clock லோவும் தான் எனக்கு 70. ஐயோ இது இல்லையா அப்போ? இங்க இருக்கு ஸ்டார்ட். இது இருங்க. இங்க பாருங்க லண்டன்ல லோ இதுதான். நான் அது ட்விட்டர்ல கிளீனா போட்டிருந்தேன். இதுல லைட்டா பண்ணிட்டேன், சாரி. இப்போ இதுவே செஷன்ஸ் போட்டுக்கலாம். லண்டன் ஒரு லோ இதுவா. லண்டன் செஷன் வந்து 1 o'clock ஓப்பன் ஆகி
10 o'clock க்ளோஸ் ஆகும். ஐ மீன் 10 o'clock கிடையாது, ஆக்சுவலி 9:15 வரைக்கும் அது இருக்கும் லண்டன் செஷன் க்ளோசஸ் பை 11 o'clock நினைக்கிறேன் EST படி. பட் 9:30க்கு அப்புறமே நியூயார்க் ஓப்பன் ஆகுதுன்றதுனால அது எல்லாமே நியூயார்க் செஷனுக்குள்ள வந்துடும். இப்போ லண்டன் லோஸ் என்கியூல காலி, யூஎஸ்ல லண்டன் ஹோஸ் இஸ் பீங் ஹோல்டிங். ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா பாருங்க. ட்விட்டர் தெரியுதா கைஸ்? இதான் என்னோட ட்விட்டர். Snipe NQ after it swept London loose. US held strong. Perfect SMT plus 1 minute IFG entry. Textbook setup. Clean to art. No second thoughts. June 27. டைம் பார்த்தீங்கன்னா 7:39 PM. நம்பிட்டீங்களா? ஏன்னா இப்பெல்லாம் காஸ்ட்லியா இருக்கிறது வந்து ரோலக்ஸோ BMW கிடையாதுப்பா, நம்பிக்கை தான்ப்பா. சரி, இப்போ ஸ்வீப் ஆயிடுச்சா? ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? நமக்கு என்ன தேவை? ஒரு வேலிட் எஃபிஜி. ஆஸ் இ செட், லாஸ்ட் ஸ்விங்கில் உங்களுக்கு இருக்கிற லாஸ்ட் எஃபிஜி தான் வேலிட் எஃபிஜி. இல்ல இதான் லாஸ்ட் ஸ்விங்கா? நீங்க கேட்கலாம், இதுவும் தானா ப்ரோ அப்படின்னு. எஸ், இதுனா இந்த விக்ல இருந்து இந்த லோக்கு உங்களுக்கு எஃபிஜி இருக்கா? இப்போ வேலிட் எஃபிஜி இதுதான். இப்போ இந்த இது இன்வெஸ்ட் ஆச்சுன்னா ட்ரேடு நீங்க எங்க வச்சுங்க. ஆமா, இது இன்னொரு கேண்டில் வரட்டும். இந்த கேண்டில் கீழே எஸ்எம்டி வச்சிருந்தேன். சரி, எஸ்எம்டின்ற பாருங்க, எஸ்எல் வச்சிருந்தேன். கரெக்டா? ஆமா, எக்ஸாக்டா இருக்கா? நான் சொன்ன மாதிரியே அந்த கேண்டில் கீழே எஸ்எல் வச்சிருக்கேன். இது பை பண்ணதுக்கான ப்ரூஃப், ப்ரூஃப் எக்ஸிகியூஷனு மாறிக்கிட்டு செல் பண்ணதுக்கு எக்ஸிகியூஷன். இப்போ பை எங்க பண்ணனா, இது க்ளோஸ் ஆனோடனே போட்டா ஸ்லிப் ஆகி இங்க வந்துச்சு. சரியா? இங்க இருந்து 2 hour. எனக்கு அது மாதிரி எதுவும் வேணாம்ப்பா, 2 hour போதும். இதுல என்ன பண்ண தெரியுமா? 3 நாள் வின் பண்ணிட்டேனா, இந்த 3 நாள் வின் பண்ணதுக்கு அப்புறம் 4வது நாள் பிரேக் வேணுவாங்க. எனக்கு மனசு இந்த சென்ஸ் கொஞ்சோண்டு பார்சல் புக் பண்ணிட்டா அது ஒரு ரவுண்ட் ஃபிகரா வந்துச்சு. சரி, ஓகே, அந்த ரவுண்ட் ஃபிகரை அச்சீவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா 1:1 நான் கால்குலேட் பண்ணேன். அந்த ரவுண்ட் ஃபிகர் வந்துருச்சு. 1:1 நான் பாதி பிக் பண்ணா அந்த ரவுண்ட் ஃபிகர் வந்தாரு. இப்போ என்ன பண்ணுனா, இப்படி போய் இப்படி போன வீக்கெண்டுக்கே ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல முடிக்கலாம்னு சொல்லி இங்க ஒரு பார்சலை புக் செய்யும். இங்க இன்னும் பர்ஃபெக்டா போனா இங்க இந்த வீக் இல்லைன்னா இங்க பாரு, இந்த வீக்ல தான் செல் பண்ணிருக்கேன் பாருங்க. பாதி இங்க தூக்கிட்டேன். சரியா? பாதி தூக்கிட்டு அழகா 2 hour வச்சனா நெக்ஸ்ட் ரெண்டு கேண்டலில் டிபி எடுத்து விட்டான். இதுல டிபி எடுத்துருப்பாங்க இல்லையா? டிபி எடுத்து விட்டான். எதுனா இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை தான் ப்ரீ நியூயார்க் ஓப்பன். அதோட ஹைஸ் ஒரு வேலிட் இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸ் அண்ட் ஒரு வேலிட் லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் வேர் பிரைஸ் மே ட்ரா. ஸோ இந்த இடத்துல நீங்க இங்க கூட டிபி வச்சிருந்துருக்கலாம். பட் எனக்கு வேணாம், ஏன்னா நான் ஃப்ரைடே வீக்கே வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி ரவுண்ட் ஃபிகர்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, என்னோட என்கியூ வின் ரேட்டு போர்னு போட்டேன். என்கியூ வின் ரேட் பாருங்க, போன வீக்ல 4 வின் கைஸ், ஒரு நோ ட்ரேட். இதுக்கு மேல ஹவு கேன் யூ ட்ரேட் சொல்லுங்க? இது எல்லாமே இப்போ என்னோட ரிஸ்க் 300, 200, 150 இப்படி இருக்கும். பட் இதே 2 years அப்புறம்னா 4 wins which I'll make 8 hour, which will be more than 10K to 20K guys. That is how this compounding effect works and this trading works. எல்லாமே வந்து வந்தோடனே நாளே சொல்லி கொடுத்து, இல்ல சொல்லி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. நாளே எங்க ஸ்விங் ப்ரோ ஸ்விங் ஹை ப்ரோ, ஸ்வீப் பண்ணா பை பண்ணு ப்ரோ, மேல ஸ்வீப் பண்ணா செல் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை லைவ்ல பண்றப்போ இட் இஸ் வெரி ஹார்ட் கைஸ். கிரிக்கெட்ல ஆடுறத பத்தி நீங்க டிவியில மேட்ச் பண்றப்போ, என்னடா தோனி அடிக்கிறாரு, என்னடா கோலி ஓடுறான், அப்படி ஓடிட்டே வேணாம், 6 போடுறாரு, என்னடா இந்த பால்லாம் டொக்கு வைக்கிறான் இப்படின்னு பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும். நீங்க பேட்டை பிடிச்சி கிரவுண்ட்ல போய் நின்னாதான் தெரியும். நீங்க அதே மாதிரி ஸ்ட்ரீட்ல நீங்க 100 6 அடிச்சவரா இருக்கலாம், ஆனா பேட்டை பிடிச்சி கிரவுண்ட்ல 6 அடிக்கிறதுக்கு தனி தில்லு வேணும். சரியா? அண்ட் இப்படிதான் கைஸ் என் வீக் போச்சு. இப்படிதான் நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட போன வீக் என்ன நடந்துச்சுன்ற ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த வீக் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா. இப்போ எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இது எல்லாமே நான் ஃப்ரீயா தான் சொல்றேன். நான் ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரீயா நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கே நான் இவ்வளவு பண்றப்போ, என்னோட மென்டார்ஷிப் பசங்களுக்கு நான் என்ன பண்ணேன், எவ்வளவு எஃபர்ட் போடுவேன்றதும் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறப்போ அதை ஒருத்தன் வந்து ஹோம்ஒர்க் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா, எஸ் ஐ வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ்.
நான் ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் கிடையாது எல்லா ரூல்ஸுமே சொல்லி தான் வந்தேன். அப்போ என் வேர்பலா அவன் என்னோட அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது செல்லாது, டிஎஸ்டி போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க, அதுக்கு ஒரு கூட்டம் கொடி பிடிச்சிட்டு வேற வருது. சிரிப்பாயிடுச்சு எனக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்யூனிட்டில நடக்குதுங்கிறதுனால தான் நான் இவ்வளவு கிளாரிபிகேஷன் கொடுத்தேன். திரும்ப திரும்ப இது நம்ம கம்யூனிட்டில லைக் நெக்ஸ்ட் டைம் தான் நினைச்சேன்னா நான் ரிப்ளை ஐ டோன்ட் கேர் டு ரிப்ளை பிகாஸ் ஐ ஹேவ் மை ட்ரஸ்டட் யூசர்ஸ். ஓகே, ட்ரஸ்டட் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் மீ அண்ட் ஃபார் த சர்வீஸ் விச் ஐ ப்ரொவைட். அண்ட் ஆல்சோ இந்த செஷன் வந்து எதுவுமே மேனிபுலேட் பண்றதுக்காண்டி கிடையாது. இது நம்ம முன்னாடியே பிளான் பண்ணுது. இந்த செஷனை பிளான் பண்ணி அதுக்கு 100 லேக்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ விச் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ நத்திங் பிளான். ஐ வாண்ட் டு கிவ் திஸ் டு அவர் ஃப்ரீ யூசர்ஸ் அண்ட் ஐம் கிவிங் இட். ஓகே, ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 weeks வந்து ஒழுங்கா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கல, ஒழுங்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஐ டென்ட் கிவ் யூ ஆம்பிள் டைம். ஸோ தட் இஸ் வை ஐ டிசைடட் இட். ஸோ இதுல நம்ம என் கம்யூனிட்டியில இல்ல நம்ம கம்யூனிட்டியில எவ்ரி திங் வில் பி ஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் வெட்டணும், துண்டு 2 அவ்வளோதான். அந்த வடை சொல்ற எனக்கு 2 வடை காசு கொடுத்துட்டு இன்னொரு வடை கொடுக்குறது, like அதான் 2 வடைனா 2 வடை, ஒரு வடைனா ஒரு வடை, வடை இல்லைன்னா வடை இல்லை, அவ்வளோ. இதுதான் கான்செப்ட். இப்போ எதுக்கு இதை பேசுறேன்? ஓ, மறந்துட்டேன்ப்பா. அவ்வளவு ஆனந்தம்ப்பா, அவ்வளவு வன்மமா இருக்கு. எதுக்கு இது மேல இவ்வளவு வன்மம் இருக்குன்னு தெரியல. அப்புறம் இன்னும் பாத்துக்கலாம், பார்ட் ஆஃப் தி கேம். எஸ்ல வச்சு என்ன பண்றது, கிளிக் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகல. ஸோ எஸ் guys, this is how my week ended and this is how you have to practice and this is how ஒரு சில எல்லா ஆசிட்டுமே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் என்கியூ மட்டும் நீ சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசிட்டே போவோம். ஓகே, அப்படி பேசிட்டே போனா நமக்கு 4 வருஷம் மாசம் எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம பேச முடியாது. அப்போ ஒரு ஒரு காமனா ஜென்ரலைஸ்டான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் ஜென்ரலைஸா சொன்னோம்னா எல்லாமே உங்களுக்கு புரியுன்ற மாதிரி தான் இந்த மாதிரி என்கியூ மட்டும், அதுவும் 1 week மட்டும் நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட் அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஐஎஃப்சிஜிஸ் ஆஃப் தி வீக். இந்த ட்ரேட்ல எதுவும் டவுட்ஸ் இருக்காங்க சொல்லுங்க ப்ரோ தேர்ஸ்டே ட்ரேட்ல நீங்க வந்து மார்க்கெட் ஆர்டர் போட்டேன்னு சொன்னீங்களா ப்ரோ? ஆமா, இங்கதான். அது வந்து எஸ்எல் வந்து இப்ப நம்ம எல்லாம் கால்குலேட் போட்டு தானே ப்ரோ லாட் எடுப்போம். நீங்க எப்படி எடுக்கிறீங்க? ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, 37 பாயிண்ட்னா எவ்வளோ எஸ்எல் வரும், நான் எத்தனை மைக்ரோ போட்டா எனக்கு 300 எஸ்எல் வரும், 400 எஸ்எல் வரும்னு எனக்கு தெரியும். ப்ராக்டிஸ் அது வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படியே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீங்க 3 நாள் போடுங்க உங்களுக்கே தெரியும். இதுல என்கியூல டிக்கு டாலர் கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே ப்ரோ. 2 டிக்குன்னா 2 மைக்ரோ, ஒரு மைக்ரோ போட்டீங்கன்னா ஒரு டிக்குக்கு $0.5 வரும். ஓகே. அவ்வளவுதான். அப்ப 150 டிக்குனா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். 2 மைக்ரோ போட்டீங்கன்னா $150, 4 மைக்ரோ போட்டீங்கன்னா $300, 6 மைக்ரோ போட்டீங்கன்னா $450. அவ்வளவுதான். நான் எஸ்எல் ஃபர்ஸ்ட் பாத்துருவேன். எஸ்எல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லாட் கால்குலேட் சைஸ் கால்குலேட் பண்ணுவேன். தப்புன்னு ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. புரியுங்களா? ப்ரோ நீங்க வந்து என்ன ஐ மீன் இது யூஸ் பண்ணலாமா இல்ல எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணலாமா பேக் டெஸ்ட்டுக்கு? ட்ரேடிங் பிரீமியம் இருந்தா ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்க, இது யூஸ் பண்ணுங்க. எஃப்எக்ஸ் ரிப்பே நல்லா இருக்கும், அது யூஸ் பண்ணா யூஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பிரீமியம் போட்டா கத்துக்கிறீங்கன்னா 1 வீக் மட்டும் தானே கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம இன்னொரு பிரீமியம் போடணும். வெயிட் பண்ண என்னன்னு பாப்போம். இந்த இது எக்ஸ்போர்ட் அல்டிமேட் போடுங்க. அல்டிமேட் சூப்பர். எங்க இருக்கு, எத்தனை 40,000 கேண்டில்ஸ் பாத்துக்கிறேங்கப்பா. ஜஸ்ட் 17,000 ப்ரோ. ஆமா ப்ரோ, மாசத்துக்கு 17, வருஷத்துக்கு எத்தனை ப்ரோ வருது ப்ரோ? இல்ல இல்ல மந்த்லி 17,000. ஆமா அதான் மாசத்துக்குன்னாரு. 1,00,000 இது வரும், 1,50,000 வரும். நான் இப்போ இதான் போடலாம் இருக்கேன், இந்த பிரீமியம் தான் போடலாம் இருக்கேன். எசென்சியல் போடாம பிளஸ் இல்லாம பிரீமியம் போடலாம் இருக்கேன். ஏன்னா டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த செகண்ட் பேஸ்ட் இன்டர்வல் முக்கியமா கொடுக்குறாங்கப்பா. 1 செகண்ட் 30 செகண்ட் இதெல்லாம் ஓகேவா? இது எஃப்எக்ஸ் ரீப்ளேல கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு கிளிச் இருக்கு, யூஸ் பண்ணி ஃப்ரீ ட்ரையல் போட்டு யூஸ் பண்ணுங்க. அதை கிளிக்ஸ் யூஸ் பண்ண ஆக்சுவலா அந்த இதை நம்ம 7 நாளுக்கு அப்புறம் அது பாட்டு தான் இருக்குதும். ஆனா நம்ம அதை ரிப்ரெஸ் பண்ணிட்டா இப்போ அது வந்து க்ளோஸ் ஆயிருது இல்ல? ஆமா ப்ரோ, போயிடும். அதான் ரிப்ரெஸ் பண்ணாம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஆமா, அது ஆக்சுவலி ஒரு ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு பெனிஃபிட் இருக்குன்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறது தப்பு இல்லை. கரெக்ட். அதான் அப்படிதான் அப்படி பண்ணி பண்ணலாம். அப்படிதான் நான் இது வந்து 1 வீக் பண்ணி நான் இதே மாதிரி இதை வந்து நான் ஒரு எப்படி சொல்றது 1 மந்த் டேட்டா அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம்ல. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் அப்புறம் நான் போன மாசம் டேட்டா வச்சு என்ன பண்றது? நான் தான் போன மாசம் பார்த்து எஸ்எல் வாங்கிட்டேன். அப்புறம் எதுக்கு அது?
SLOTP ஆ, வாங்கிட்டீங்க. அப்போ எனக்கு ஆ, ஆ, அது வந்து என்னோட உங்களுக்கு இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா ம், பண்றப்போ ஐ மீன் அந்த 1 மந்த் 2 மந்த் அந்த நீங்க எடுத்துக்கலாம்ல அப்படி கேட்குறேன். ஃப்ரெஷ்ஷா பண்ணீங்கன்னா, நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா 1 மந்த் எடுங்க. எஃப்எக்ஸ் ரிப்லாம் இருந்தா போன வருஷம் போயிடுங்க. போன வருஷத்துல பண்ணுங்க. ஏன்னா போன வருஷம் சுத்தமா உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அப்ப பண்றதுதான் இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. ஓகேவா? ஓகே. ம். ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஆனா ஒரு டவுட்ண்ணா. ம். நம்ம தேர்ஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்தோம்லண்ணா. ஆமா அதுல ஐஎஃப்எஸ்சி டேப்பே ஆகலண்ணா. ப்ரோ, அதான் மார்க்கெட் ஆர்டர் போட்டுங்க. ஹலோ. அதான் ப்ரோ மார்க்கெட் ஆர்டர் போட்டுங்க நம்ம. அப்படியா? அதான் போட்டுங்க. அது ரீசனும் நான் சொல்லிட்டேனே. ஏன்னா அவன் அவ்வளவு புலிஷா இருக்கிறப்போ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தானா காலி கீழே போயிடுவான். அப்படின்றப்போ அதை நம்பி நம்ம ஐஎஃப்சிஜி மேல ஆர்டர் ஃப்ளோ மேல நம்பிக்கை வச்சு கடவுள் மேல பாரத்தை போட்டு மார்க்கெட் மேக்கர் மேல பாரத்தை போட்டு அப்படியே பை பண்ண வேண்டியதான். சரி, ஓகேண்ணா. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லண்ணா, அவ்வளவுதான். ஓகே. வேற எது டவுட்ஸ்னாலும் ஆஸ்மி டவுட்ல கேளுங்க. ஓகேவா? ஷோர், நான் கேக்குறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் அந்த வீடியோ 2 நாளா போட்டுவீங்களோ? இப்போ இன்னைக்கு எஸ்எம்டி வீடியோ வந்துச்சா, வெட்னஸ்டே போட்டுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? இல்ல அப்படியே இப்பவே நான் வேணா இது போட்டுறேன். உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுறேன். டிரைவ்ல அனுப்பிச்சு விட்டு இப்ப என்னன்னா இங்க இருந்து உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மீதி ஃப்ரீ யூசர்ஸ்க்கு அப்புறமா கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப இங்க இருக்கிறவங்க யாரு எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் மட்டும் ஃபாரெக்ஸ்ல வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க, நான் டிஎம் பண்ணிட்டுறேன். ஓகேண்ணா. ஓகே ப்ரோ. இந்த ஃபாரெக்ஸ்ல நம்ம ஜூமோட லிங்க் இருக்குல்ல, அதை டேக் பண்ணி பிரசன்ட் மட்டும் போடுங்க. ஓகே போட்டேன். ஓகேவா? என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு. நீங்க யாராவது வேற யாராவது ஃபேக் போட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதை பாத்துக்கோங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, வேற யாராவது சொல்றேன். ஓகே. நிவே ப்ரோ, டவுட் கேட்டு சொல்லுங்க. ஆமாண்ணா, இந்த இதுல மார்ச் மாசம் ஆமாமா சார் எத்தனாவது? 4ஆம் தேதிண்ணா. மார்ச் 4. மார்ச் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா இருக்கான்னு தெரியல. என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய டவுட் கேக்குறேன்? நான் அது ஜனவரி இருந்தப்ப பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே. மார்ச் 4னா 5ஆம் தேதி காலையில கேக்குறீங்களா இல்ல 4ஆம் தேதி காலையில கேக்குறீங்களா? நம்ம டைம்ல 4ஆம் தேதி காலையில. அப்ப 3ஆம் தேதி தானே யூஎஸ் டைம்? இல்ல, நான் யூஎஸ் டைம்ல தான் சொல்றேன் நான். யூஎஸ் டைம்ல தான் சொல்றீங்க. அப்போ இருங்க இங்க வச்சுக்கலாம், கட் பண்ணிடலாம். இப்போ இதுல என்ன கதைன்னு கேக்குறீங்களா? ஆமா, அதுல அந்த 1 ஹவர்ல லோ ஹை ஸ்கிப் ஆன அது ஒரு சிகில் நம்மளோட அந்த கிடைச்சுதான். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி இருக்கா? கீழே எதுவுமே இல்ல. எஸ்எம்டி இல்ல வேணாமா? ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா இது எஸ்எம்டி. ஆமா, ஐ ஸ்வீப் பண்ணிருக்கான். ஆமா, ஐ ஸ்வீப் பண்ணிருந்தானா 1 மினிட்ல போய் பார்த்தா எனக்கு டேட்டா பாயிண்ட் அன்அவைலபிள் வருது. நீங்க 2 மினிட்ஸ்ல பாக்குறேன். 2 மினிட்ஸ் அன்அவைலபிள். 3 மினிட்னா இது என்ட்ரி ப்ரோ. EC2 ப்ரோ, கிளீனா இருக்கு. இங்க உங்களுக்கு இந்த ஐஎஃப்சிஜி இல்லைன்னா இந்த ஐஎஃப்சிஜில கிடைக்கலாம். என்ட்ரி கிடைச்சிருக்கும். இந்த ரேஞ்சில் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஈஸியா போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. இந்த லோ காலி. ஆமாண்ணா, ஆனா அதுல இப்ப எஃப்ஜி வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது தானே நம்ம என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? 1 மினிட்ல பார்த்தா ரீடெஸ்ட் ஆயிருக்கும், பக்காவா இருக்கும். நம்மகிட்ட 1 மினிட் டேட்டா இல்லையா, அதனால தெரியாது. அதுல 1 மினிட் டேட்டா வருது இல்ல, 3 மினிட் தான் வந்தது. 1 மினிட் வந்து இந்த டேட்டா பாயிண்ட் அன்அவைலபிள் வந்து. ஆனா கன்ஃபார்மிங் என்ட்ரி இருக்கு. ஏன்னா இப்படி 3 மினிட்ல போயிருக்குன்னா இந்த கேன் க்ளோஸ் வச்சாலே இங்கே நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும், விழுந்துருப்பான் கீழே. ஏன்னா இங்க ஒரு பிளாக் கேண்டில் இருக்கு அப்படின்றப்போ இது ஒரு நல்ல புல் பேக்கா வந்து இப்படிதான் போயிருக்கும் பிரைஸ் 1 மினிட்ல. ஓகேவா? ஆனா இப்ப நீங்க இந்த ரெகுலரா கோல்டுல ரெகுலர் மார்னிங்ல வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க தானே லைவ்ல? அது வந்து எடுப்பீங்க கேக்கல. ப்ரோ எனக்கு கேக்கல ப்ரோ, வாய்ஸ் ரொம்ப டிஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் இருங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, நான் கேக்குதாண்ணா? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, கேக்குது ப்ரோ. ரெகுலர்
லைவ்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க தானே ரெகுலரா ஆமா. மார்னிங்ல? நீங்க யூடியூப்ல ஆல்ரெடி போட்ட வீடியோ அண்ட் நீங்க ரெகுலரா காலையில எடுக்கிறத வச்சுதான் ஏதோ ஓரளவு லேர்ன் பண்ணிருக்கேன் இந்த 2 வீக்ஸா. ஆமா ஆமா. இது வந்து எவ்வளவு நாளைக்கு இது அப்படியே போகும்? சடனா ஏதாச்சும் நடந்தா ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? bro, என்ன அது? இது என்ன? இல்ல ஒரு லவ்வர்ட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க. இதே இல்ல நான் நான் ஸ்டாப் அப்படி பண்ண இல்ல. போறேன், இதான் வேலைன்னு வந்துட்டேன், இதே நான் ஸ்டாப் பண்ண போறேன். அதெல்லாம் எல்லா இல்ல ஐசிடி கண்டென்ட்டையும் நான் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா போட்டு யூடியூப்ல போட்டுட்டு தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன். பாய் கைஸ், நான் ஓகே. லண்டன் போறேன் கைஸ், போட இல்ல பாய் கைஸ், நான் இல்ல துபாய் இல்ல போறேன் இப்ப கைஸ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். டிஸ்கார்ட்ல இப்ப கம்யூனிட்டில இப்ப நேற்று நடந்த இந்த ஆமா ஆமா. குழப்பம் மாதிரி ஏதாச்சும் ஒரு குழப்பம் நடந்தா சப்போஸ் நீங்க டிஸ்டர்ப் ஆகிடும் எதுவும் ஏ அப்படி பண்ணிடாதீங்க. ப்ரோ, அதான். நேத்து உனக்கு நீ பார்த்ததை வச்சு நீ சொல்ற, நீ பார்க்காத ஒண்ணு ஒண்ணு ஒரு 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 10 விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த மேட்டர் ம். நடக்க ஒரு எப்படி சொல்ல, ஒருத்தவங்க இல்ல ஒரு 10 பேர் எனக்கு டிஎம் பண்றாங்க. டிஎம் பண்ணி ப்ரோ இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க ப்ரோ. ப்ரோ அவங்க அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜே பாத்தீங்களா, அவர் அப்படி போட்டேனே ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணிருந்தா அவர் ஏன் ப்ரோ உன்னை தூக்க போறாரு, அதான் போட்டிருந்தேன். ஸோ ஆமா. அப்படி எனக்கு சப்போர்ட் நீங்க கொடுக்குறப்போ நான் அதுக்கு அதை விட்டு போனோம். நான் அப்புறம் அது கடைசியில கரெக்ட் தான். யாருக்கெல்லாம் இருக்கணுமோ இருங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னப்போ 763 இருந்தது, 745 தான் வந்துச்சு. எத்தனை கைவிட்டு என்ன 18 பேர் தான் வெளியே போனாங்க. அப்போ நீங்க ஆமா ஆமா. 700ல 17 பேர் எத்தனை? ஒரு 5 ஒரு 700 ஒன்னு ஒன்னு 2 3 ப்ரோ 2.5% ப்ரோ. ஒரு ஆமா. நம்ம எது பண்ணாலும் 5% மெம்பர்ஸ் ஐ மீன் ஆளுங்களை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதை நான் ஆமா. அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த வேலைக்கே வந்தேன். அப்படின்றப்போ அவங்க 11 பேர் 18 பேர் தப்பா நினைக்கிறாங்கன்ட்டு நான் 740 பீப்புள் கரெக்டா நினைக்கிறத விட்டு போக முடியுமா? என்ன ப்ரோ பேசுறீங்க நீங்க? ஆமாண்ணா இப்ப ஆஹ் அந்த அந்த அண்ட் அவரோட மோட்டிவ் வந்து லேர்ன் பண்றதுதானண்டா. எப்படியோ உங்கள்ட்ட ஆஹ் எக்ஸ்கியூஸ் தானே கேட்டிருப்பாரு. இப்ப ஆஹ் சாரி அது சொல்லிடுவாங்க எப்படியோ. அப்படி சொல்லுங்க ப்ரோ, அதானே கேட்டிருப்பாரு. இப்போ இன்னைக்கு ஒருத்தவரு உடம்பு சரியில்லை ப்ரோ, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் மென்டர்ஷிப் விட்டு ஆமா. லீவ் ஆயிக்கிறேன்னு அவரே சொல்றாரு. அப்போ அவர் லேப் ரிப்போர்ட்லாம் எனக்கு அனுப்பி சொல்றப்போ சரி ப்ரோ அப்போ இந்தா ப்ரோ காசு வச்சுக்கோ ப்ரோ, நான் ரீஃபண்ட் கொடுக்குறேன் அவருக்கு. ம். இப்போ அந்த மைண்ட் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி ப்ரோ அவனுக்கு என்னன்னு பார்த்து ரீஃபண்ட் தட்டி விடுங்க, ஒரு 30% 40% தட்டி விடுங்க அப்படின்னு சொல்றேன். அவன் நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்றேன் ப்ரோ, அவன் வந்து எவ்வளவு நாள் இருக்கான் அவங்கள்ட்ட பேசியிருக்கான்றதெல்லாம் வச்சு அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்குன்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாரு. அந்த டைம்ல ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல நான் ஆஃப்லைன் போயிட்டேன். ஆஃப்லைன் போயிட்டு நான் வாட்டிக்கு அப்படியே சுத்திட்டு என்னமோ பண்றேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஓபன் பண்ணி பார்த்தா வல்கரா திட்டுறான், சம்மந்தம் இல்லாம டிஸ்கார்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா காமெடியா இருக்கு. ஆமா. அவர் தான் நினைச்சேன் அப்படியே யூடியூப்ல வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் திட்டிக்கிட்டு ஐயோ இருந்தேன். ப்ரோ, அதுல அவன் கமெண்ட்ல திட்டல ப்ரோ, அவன் கமெண்ட்ல நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு போயிருக்கான். அவனே அவனுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டுட்டு அது கீழே ஒருத்தன் நீங்க ஸ்கேமர், இவர் ஸ்கேமரான்னு ஒருத்தன் போட்டிருக்கான். அது கீழே அவன் இல்ல ஸ்கேமர்லாம் இல்ல, மென்டார்ஷிப் ரூல்ஸ் மிலிட்டரி மாதிரி இருக்கு. இது நமக்கு தான் ப்ரோ அட்வான்டேஜ். அவர் நமக்கு தான் ப்ரோ ஆமா ஆமா. ப்ரொமோஷன் போட்டிருக்காரு. அப்படின்றப்போ ஆமா. அதை போய் எதுக்கு டெலிட் பண்ண சொல்லுங்க? நம்ம காசு கொடுத்து அது எவ்வளவு கரெக்ட். ப்ரொமோஷன் பண்றோம், அவரே ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் அதான் அந்த மெசேஜ் தான் டெலிட் பண்ணாம வச்சிருக்கேன். நான் நாலுல இருந்து எனக்கு பாருங்க. தெரிஞ்சு நீங்க இந்த கம்யூனிட்டி ஆஹ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லயே நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஸ்டார்டிங்ல ஃப்ரீயா கொடுத்தீங்க, அதை யாருமே உம் வேல்யூ பண்ணல, எடுத்துக்கல. அதனாலதான் நீங்க ஆமா. அதை நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அந்த ஆஹ் டைம்ல இருந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஏதோ ஒரு ரீசன் ஒரு பர்பஸ் வச்சுதான் பண்றீங்க, எல்லாரும் அப்படிதான் ஹெல்ப் ப்ரோ. தான் பண்றீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஓஜி மெம்பர்ஸுக்கு தெரியும் ப்ரோ. நேத்து வந்து உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? அது இவங்க ஒரு சிலருங்க இந்த புதுசா வந்து இப்ப யூடியூப்ல நீங்க கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு ப்ரோ அது மூலம் வந்த மெம்பரா கூட இருக்கலாம் மேபி. ஆமா ஆமா ப்ரோ, அது ஒண்ணும் இல்ல, ஓரளவுக்கு நம்ம போடுறத பாக்குறாங்க கேக்குறாங்கன்றப்போ ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவாங்க ப்ரோ. ப்ரோ அவன் நைட்டு ஆமா. 12 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சரக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. சரி அவன் காமெடி எடுத்து ப்ரோ. அது என்ன ப்ரோ, இது எப்படி திட்டுறான் தெரியுமா? உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சா நீங்க வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல கோவப்பட்டு என்னென்னமோ நீங்க திட்டிருவீங்க. அவ்வளவு வல்கரா திட்டுறான். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் திட்டுறான். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இவனுக்கு? நான் இப்ப என்ன குடிச்சிட்டு இப்படி இருக்கு அவர் லைஃப்லயே சீரியஸ் இல்லாத ஒரு பர்சன் இப்ப அவர் போய் ட்ரைனிங்ல நான் ட்ரைனிங் சொல்லி வந்துட்டேன். கொடுத்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆமா ரொம்ப கஷ்டம். சரி விடுங்க, தட்டி விடுங்க அவர் எனக்கு. அவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறப்போதான் ப்ரோ, உங்களை மாதிரி ஐ மீன் நம்ம இப்போ
மெம்பர்ஸ் மாதிரி ஆளுங்களும் கண்ணுக்கு நல்லவங்களும் கண்ணுக்கு தெரிவாங்க. உனக்கு தெரியும்ல, உனக்கு புரியுதா? ஒரு தண்ணி நல்ல ஆமாண்ணா. தண்ணின்றது எப்படி தெரியும்? நம்மளுக்கு கெட்ட ம். தண்ணி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதான் நல்ல தண்ணி தெரியும். அந்த மாதிரிதான். ஆமாண்ணா. தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. நான் அதுல இப்பவுமே எப்படி என்னோட யூடியூப்ல வீடியோ ஸ்கெடியூல் பண்ணிருக்கேன்னா, கரெக்டா 1 வீக்குக்கு 2 வீடியோ வருதா? ஒரு வீடியோ கான்டென்ட் வீடியோ போட்டு, இன்னொரு வீடியோ மென்டர்ஷிப் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருக்கேன். நான் இன்னொரு ஆமாண்ணா. கரெக்டா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 1000-1500 பீப்புள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் மென்டர்ஷிப் நிப்பாட்டிடுவேன். நான் வந்து யூடியூப்ல இருக்க எல்லா கண்டென்ட்டும் வேணும்னா அதுல போய் பார்த்து கத்துக்கோ. டவுட்னா கேள்வி சொல்லித்தரேன். ம். அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த பர்சனலா உட்காந்து ஒரு ஒரு குரூப் வச்சு அவன் ஹோம்ஒர்க் பண்றானா இல்லையா, இந்த கதையும் எனக்கு வேணாம். நீ படிக்கணும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ படிப்ப, எங்க இருந்தாலும் படிப்ப. ஆமா. இப்போ உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க, கத்துப்பீங்க. இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க? 26 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. அண்ணா 100 நான் பீப்புள் ரியாக்ட் எனக்கு பண்ணாங்க. தெரிஞ்ச நான் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா வந்து மார்க்கெட்ல இருக்கேன். ஆனா எனக்கு ட்ரேடிங்கை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன், இப்போ ஒரு டிசிப்ளினா ஒரு சிஸ்டமுக்கு கீழே ட்ரேட் பண்ணணும். இப்ப இந்த ஒரு டைம்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இந்த ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு 5% ஆச்சும் நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கேன்ல, அதுக்கு ரீசன் இந்த கம்யூனிட்டியும் அடுத்தது நீங்க ரெகுலரா கொடுக்குற அந்த ஃப்ரீ லைவ் செஷனும் மட்டும்தான். ம். அது ஆனா இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துட்டே இருப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. சரியா? நான் மார்க்கெட்ல நான் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய்க்கு லாஸ் பண்ணிருக்கலாம் ஸ்ரீலங்கன் மணில. ஐயோ. ஸ்டார்டிங்ல அது டிசிப்ளின் இல்லாம, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாம, சும்மா அந்த ஃபேக்கான கோர்ஸ் குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய லாஸ் பண்ணிப்பேன். எனக்கு அந்த கிவ் அப் பண்ணணும்ன்ற ஐடியாவே வரல. அப்போ அது இட் இஸ் மென்ட் ஃபார் யூ. அவ்வளவுதான். ட்ரேடிங் இஸ் ஃபார் யூ. கிவ் அப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க ட்ரேடிங்ல இருந்து எப்போ அழிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா. இப்ப ஆனா புரியுதுண்ணா, கொஞ்சம் எல்லாமே ம். லேசா இருக்கு. இப்ப ஒரு எஸ்எல் அடிச்சா அது எஸ்எல் இன்ன ரீசனுக்காண்டி தான் அடிச்சிருக்கு. அது நம்ம சைட் தான் அவ்வளவுதான். மிஸ்டேக். அது அந்த உள்ள சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு வரும் தெரியுமா? பிகாஸ் யூ வில் ஸ்டார்ட் ஃபைண்டிங் ரீசன் ஃபார் வாட் ஆர் ஹேப்பன். அந்த ரீசன் தெரிஞ்சுச்சுன்னா ஆமா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். ஆமா ஆமா. இப்ப இப்படி ஒரு சிலது வந்து அது புரியல. அத ஆ, மட்டும்தான் உங்கள்ட்ட அதெல்லாம் பேசுறேன். நீங்க மத்தபடி கேளுங்க, தாராளமா கேளுங்க. நீங்க இன்னொன்னு என்ன பண்ணுங்க, நீங்க பாக்குறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு போட்டீங்கன்னா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் நீங்க எதை மீன் பண்றீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்க வாயில ஓகேண்ணா. சொல்றப்போ நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, அது என்ன நான் ம். கன்வே பண்ண ஆமா முடியாத மாதிரி ஆயிடும். நீங்க இதே ஸ்கிரீன்ல எல்லாமே ஆமா மார்க் பண்ணி லேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸி ஆயிடும். ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஓகே. வேற யாருக்கும் எதுவும் வேற டவுட்டா? யாருக்கும் டவுட் இருக்கான்னு கேளு. ஆமா. இப்ப கூட பாருங்க, 26 பேர் ஜாயின் பண்ணீங்க, 9 பேர் ஓடிட்டாங்க. அந்த இது கூட இல்ல கைஸ். ஒரு பொறுமையா ஒரு இடத்துல உட்காந்து யாரோ சொல்றாங்க நமக்காக, அதை கேட்கணும்னு கூட இல்லை. என்ன பண்றது? சொல்லுங்க, யாருக்கு டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ ஹீரோ இஃப்ல ஏதாச்சும் என்ட்ரி பிராக்டிஸ் பண்ணி காமிக்க முடியுமா ப்ரோ? ப்ரோ நான் அந்த பேரை ட்ரேட் பண்ண மாட்டேன் ப்ரோ. அது போன வாரம் என்ன நடந்துருக்குன்னு தெரியாது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நம்ம அடுத்த செஷன்ல வேணா உங்களுக்காக நான் அடுத்த வாரம் யூனிவர்சிட்டி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஒருக்கா. ஓகே ப்ரோ. பார்த்துட்டு வந்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் கரன்சி எல்லாம் ட்ரேட் பண்ண நிப்பாட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு ஒன் இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ராஃபிட்டபிளே ஆனேன், உண்மையா சொன்னா. ப்ரோ நீங்க இந்த 4 AM 4 hour ஓப்பனிங் சொன்னீங்கல்ல ப்ரோ, யூரோ ஆமா யூஎஸ்டில அது எப்படி bro? அது என்ன ப்ரோ ப்ரோ, செக்லிஸ்ட்? அது என்ன ப்ரோ, நான் டைம் சொல்லிட்டேன்ல, இஎஸ்டி டைம் சொல்றேன், நோட் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. 1 AM EST, ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் 5 AM EST, ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் 9 AM EST. இந்த 3 ஹவர்லி கேண்டில் இருக்குல்ல, ஓகே ப்ரோ. இந்த ஹவர்லி கேண்டில நம்ம 9 PM EST கோல்டு ட்ரேட் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி ஆமா ட்ரேட் ப்ரோ. பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. சரியா? ஓகே ப்ரோ. 9 AM 1 AM 5 AM. ரிவர்ஸ் சொல்றீங்க, 1 AM 5 AM 9 AM. ஓகே ப்ரோ. அதான 1 hour பார்க்கணுமா இல்ல 4 hour ப்ரோ? ஓரளவு பயஸ் பாத்துக்கோங்க. அந்த பிளிக்ஸ் மாடல் பாத்துருக்கீங்களா, நம்ம யூடியூப்ல இருக்கு பாருங்க ஃப்ரீயா, அது பாருங்க. அதுல என்ன நடக்குமோ அதை வந்து அந்த 1 AM 5 AM 9 AM கேண்டில் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ட்ரி கட்சி. ஓகே ப்ரோ. ஓகேவா? வேற ஓகே ப்ரோ. டவுட்ஸ்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க தெளிவா, நான் அதை கிளியரா கிளியர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோ அந்த ஐஎஃப்இஜி வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா ப்ரோ, அது ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒரே நாள்ல போட்டா பார்க்க மாட்டாங்க. சரி சரி சரி. நான் போட்டேன்.
இப்போ தேங்க்யூ தேங்க்யூ. ரீல்ஸ் மாதிரி வேணா, ஷார்ட்ஸ் மாதிரி வேணா இப்போ இன்னைக்கு போட்டு வரேன் நைட். சரி சரி ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. இப்போ நீங்க சொன்ன ப்ரோ, அதான் ப்ரோ கிரைட்டீரியா. லாஸ்ட் ஸ்விங்கு, இந்த ஸ்விங்ல இருக்க லாஸ்ட் எஃபிஜி, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஓகே. வேற கோரிலேஷன் பேர்ஸ் பத்தி சொல்லுங்க. கோரிலேஷன் பேர்ஸ்னா என்ன ப்ரோ? கோல்டுக்கு சில்வர், யூரோக்கு ஜிபிபி, டிஎக்ஸ்ஒய், அது அப்படியே திருப்பி போடுவோம். யூஎஸ்டி ஜேபிஒய்க்கு சேம் டிஎக்ஸ்ஒய், அப்புறம் ஜிபிபி ஜேபிஒய், அப்புறம் ஏடிஎஸ்டிக்கு என்எஸ்டி யூஎஸ்டி, என்பிக்கு யூஎஸ் டி, அப்புறம் இது யூஎஸ் பத்தி ஒன்று இருக்கு, அதுவும். அவ்வளோதான். வேற எவனுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கோல்டுக்கு டிஎக்ஸ்ஒய் பார்க்கலாமா? அக்யூரேட்டா இருக்காது ப்ரோ. கோல்டுக்கு டிஎக்ஸ்ஒய் வந்து லாங்ல பார்த்து, லாங் ஹை டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். ஹை டைம் ஃப்ரேம்ல, சின்ன டைம் ஃப்ரேம்ல, ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். உங்களுக்கு டெய்லி அண்ட் 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும். வேற நீங்க யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க தானே வீடியோ? இது ப்ரோ எதை பத்தி? இப்ப கம்ப்ளீட்டா இப்போ ஒவ்வொரு டாபிக் பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போடுறீங்க தானே? ஆமா ப்ரோ. இப்ப இன் ஃபியூச்சர்ல இப்ப ஒரு பிகினர் ட்ரேடர் உள்ள வாங்கினா இப்ப எந்த இடத்துல இருந்து தான் படிச்சு போகணும்? ஆக்சுவலி அந்த பிளேலிஸ்ட் மாதிரி நான் வந்து என்னோட மென்டர்ஷிப் கான்டென்ட்டை ஸ்கெடியூல் பண்ணிருக்கேன். சரியா? நான் என் மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆர்டரா எடுக்கணுமோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிருக்கேன். அது வந்து இப்போ இல்ல, ஒரு 1 மந்த் ஆகும். ஏன்னா 1 மந்த்துக்கு அப்புறமா தான் எல்லா டாபிக்கும் நான் என்னோட மென்டர்ஷிப்ல கவர் பண்ணி முடிக்க முடியும். சரியா? ஓகேண்ணா. அப்போ இருங்க, ஏதோ ப்ராப்ளம் வச்சேன். அப்போ என்னன்னா அந்த 1 மந்த்துக்கு அப்புறமா நான் செட்டா ஒரு 12 to 15 வீடியோஸ் இருக்கும், அதை அப்டேட் பண்ணி விடுறேன். அதை பார்த்தீங்கன்னா என்னோட கோர் கண்டென்ட் மென்டர்ஷிப் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட்னு போட்டுறேன். சரியா? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே, டன். நெக்ஸ்ட் வேற அது அந்த இதுக்கு மட்டும் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் நம்ம மென்டர்ஷிப் பசங்களுக்கு சொல்லி முடிக்கணும். சொல்லி முடிச்சாதான் அந்த கான்டென்ட் உங்களுக்கு காமிச்சாதான். பிகாஸ் நான் இப்போ எஸ்எம்டி வீடியோவே 1 ஹவருக்கும் இருக்கு, 10 மினிட்ஸ்க்கும் இருக்கு. 10 மினிட்ஸ் இருக்கிற வீடியோல உங்களுக்கு 10 மினிட்ஸ் அப்படின்னு என்னன்னா என்ன அப்படிதான் இருக்கும். இதுல நான் யார்ட்டாவது சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோவா இருந்தா அது இன்னும் செம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஸ்கஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, அதை போட்டுறேன் யூடியூப்ல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லையா கைஸ்? கடைசி சாத்திடலாமா? தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. வாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா, சொல்லிட்டேன். கண்டிப்பா ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உண்மையிலே. ஓகே கைஸ். ப்ரோ மகிழ்ச்சியா ஒரே இருக்கு. ஒரு அந்த யூரோஎஸ்டி டைம் மட்டும் சொல்லுங்க ப்ரோ திரும்பி. 1 AM EST, 5 AM EST, 9 AM EST, 159, 1+4 5, 5+4 9. ஓகே அதுதான் விஷயம். ஓகே 4 hour பயாஸ், 1 hourல மணிபுலேஷன். ஆமா ப்ரோ. 1 ஹவர்ல எஸ்எம்டி ப்ரீவியஸ் சேனலோட லோ இல்ல ஹை ரன் ஆகுதா பாருங்க. உங்க பயாஸோட அலைன் பண்ணுங்க. பயாஸ் லாங்னா லோ ரன் ஆகணும், பயாஸ் ஷார்ட்னா ஹை ரன் ஆகணும். எஸ்எம்டி கொடுத்து பாருங்க. எஸ்எம்டி கொடுத்தது அப்படின்னா ஐஎஃப்ஜி பார்த்து எடுத்துரும். தேங்க்யூ ப்ரோ. அது எடுக்கிறது வந்து இருங்க ப்ரிஃபரபிளி யூரோஎஸ்டி எடுக்காதீங்க, ஜிபிபி யூஎஸ்டி எடுங்க. ஏன்னா அப்படிங்களா bro? ஜிபிபி யூஎஸ்டியோட எக்ஸ்பான்ஷன் ரேஞ்ச் வந்து அதிகம் யூரோட. ஓ ஓகே. ஸோ நீங்க எஸ்எம்டி பார்த்துட்டு யூரோ வீக்கா இருந்தா யூரோல போங்க. யூரோ வீக் ஆகாம ஜிபிபில இருக்கு அப்படின்னா யூரோவா ஜிபிபியான ஒரு சாய்ஸ் வந்துச்சுன்னா ஜிபிபி ப்ரிஃபர் பண்ணுங்க, யூரோ வேணாம். ஓகே 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 ப்ரோ. எஸ்எம்டி வந்து நம்ம டிஎக்ஸ்ஒயோட தான் பார்க்கணும் இல்லைங்களா? இல்ல யூரோ ஜிபிபி ரெண்டுத்துக்கும் பாத்துக்கலாம். இது இல்லாம சரி. 3வது மனுஷன் டிஎக்ஸ்ஒய் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே bro. ஓகே பாய். தேங்க்யூ Last one ப்ரோ. நீங்க வந்து Okay, பேக் guys. பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அப்டேட் பண்ண முடியுமா? ஐ மீன் நான் இன்னைக்கு ஈவினிங் பண்ண போறேன் அந்த மாதிரி, இல்லைன்னா இன்னைக்கு அந்த மாதிரி. ப்ரோ நான் இந்த இது ஃப்ரைடேவே போட்டேன் ப்ரோ. ஆமா, ஆக்சுவலி நான் வந்து சடனா தான் மாத்தேன் மெசேஜ். நான் 5 மினிட்ஸ்ல ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தானே இருந்துச்சு. ப்ரோ நேத்து அந்த நான் பஞ்சாயத்து நடக்காம இருந்திருந்தா மேல இருக்கிற மெசேஜ் நீங்க பாத்துருப்பீங்க. கண்டிப்பா அதேதான் ப்ரோ. 105 ரியாக்ட்ஸ் அவ்வளவு வந்துச்சு ப்ரோ. அதுக்கு ப்ரோ அது இன்னொரு கம்யூனிட்டில அதை பத்தி அப்படியே எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அவர் போட்டிருக்காரு ப்ரோ. நான் உங்களுக்கு அதை எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியல. என்ன டிஎம் பண்ண அது 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 உங்களுக்கு இப்ப நான் ஷேர் பண்றேன். ஒரு 10 நிமிஷத்துல ஷேர் பண்ணிடுறேன் ப்ரோ. அது என்னன்னு எனக்கு எடுத்து டிஸ்கால்ல டிஎம் பண்ணுங்க பண்றேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. அவரை இக்னோர் பண்ணுங்க. நீங்க சும்மா எனக்கு ஷேர் பண்ணுங்க, அவ்வளவு முடிஞ்சது.
அவன் அங்க கண்டிப்பா என்ன ஆமா பேச ப்ரோ. எனக்கு என்ன, இங்க வந்தா அவங்க டிசிப்ளினா இருக்கணும், அவ்வளவுதான் தம்பி. ஆமா. இதுல போய் என்ன நீங்க என்ன எடுக்க மாட்டேன்னு சொன்னா டிசிப்ளின் இருக்கா சொல்றது நல்ல ஆமா. விஷயம் தானே. இதை கூட பண்ண முடியல, அப்புறம் என்னத்துக்கு வரணும்? அப்படி அவ்வளவுதான் ப்ரோ. நீ வா ப்ரோ, உங்களை ஆ, மாதிரி 10 பேருக்கு நான் டெய்லி கிளாஸ் இருக்கேன் ப்ரோ. போடும் ப்ரோ, கண்டிப்பா காசுலாம் கண்டிப்பா இதுல இருந்து எனக்கு வந்து இன்னும் நான் பண்ண போறது இல்லை. கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய்ஸ் பாய்ஸ், பை கைஸ். பாய். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ.